ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம ஜிம்மினுக்கு தான் ஒரு நியூ ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட டைட்டில் வந்து மேரிட் வித் மை ஃப்ளர்ட்டிங் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ இதை வந்து ஸ்ரீமதி அவங்க தான் கேட்டிருந்தாங்க ஒரு ரிக்வெஸ்ட்டாக. ஸோ நம்ம இந்த ஒன் ஷாட்டை அவங்களுக்கே டெடிகேட் பண்ணலாம். சரி, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க, நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே உனக்கு என்ன பைத்தியமா, என்ன ஜிம்மின் இதெல்லாம், என்ன வயன் அப்படின்ட்டு ஜிம்மின் அவ்வளோ கூலாக கேட்குறாரு. இப்போ நீங்கள் என்ன இவ்வளோ கூலாக பேசிகிட்டு இருக்க? கீழே என்ன நடந்துட்டுருக்கு? இதெல்லாம் என்ன? அப்போனா இது உனக்கு முன்னாடியே தெரியும், அதனால நீ இவ்வளோ கூலாக இருக்க, அப்படி தானே? ஆமாம் வயன், எனக்கு தெரியும். அப்போ ஏன் நீ எதுவுமே சொல்லவே இல்லை? இந்த மேரேஜ் எல்லாம் சரிப்பட்டு வராது, வேணாம் நீ சொல்லியிருக்க வேண்டியது தானே? இல்லை வயன், அப்படி என்னால் சொல்ல முடியாது. ஏன் ஏன் சொல்ல முடியாதுன்ற? இல்லை, உனக்கு தெரியும் எனக்கு இந்த மேரேஜ் பண்ணிக்கலாம் சுத்தமாக விருப்பமே இல்லைன்னு. ஆனால் என் அம்மா அப்பா என்னை ரொம்ப நாளாக ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் வேறு வழி இல்லாமல் நான் ஒத்துக்கிட்டேன். அதுவும் நீன்றனால மட்டும்தான் ஒத்துக்கிட்டேன். ஆ, ஏன்னா நான்றனால ஒத்துக்கிட்டியா? ஏன் நீ வேறு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே? ஆனால் நீ எல்லாரும் கூடயும் ஃப்ளர்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பல்ல. உனக்கு கூட ஒரு பொண்ணை ரொம்பவே பிடிக்குமே காலேஜ் டைம்ஸில், அவளை மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே? இங்கே பாரு வயன், நான் ஃப்ளர்ட் பண்ணுறது வேறு, ஆனால் மேரேஜ் பண்ணிக்கிறது டோட்டலாகவே வேறு, புரிஞ்சுதா? அவங்கக்கிட்ட போய் நான் ஃப்ளர்ட் பண்ணுறனால ஒன்றும் அவங்கள நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு அர்த்தம் இல்லை. அப்படின்னு என்றைக்குமே நினச்சி பார்த்தது கூட இல்லை. அது ஜஸ்ட்டு டைம் பாஸுக்கு நான் சும்மா ஃப்ளர்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பேன், அவ்வளோதான். இத்தனை வருஷமே என் கூட இருக்க, இது கூடமா உனக்கு தெரியாது? தெரியும் ஜிமென், உனக்கு தான் மேரேஜே விருப்பம் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்க மட்டும் ஒத்துக்கிட்ட? இங்கே பாரு, என் அம்மா அப்பா பற்றி உனக்கே தெரியும். அவங்க எப்படியாச்சும் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடணுன்னு துடியாக துடிச்சிட்ருக்காங்க. இப்போ நான் எல்லா பொண்ணுங்களையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தால் அவ்வளோதான், அவங்க என் மேலே செம்ம காண்டாயிடுவாங்க. அதுக்கு பெஸ்ட்டு யாரையாச்சும் மேரேஜ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ தான் எனக்கு கரெக்டாக பட்ட, அதனால தான் உன்னே மேரேஜ் பண்ணிக்கலான்னு நான் அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்களும் அதுக்கு ஓகேன்னு தான் சொன்னாங்க. நீயும் நல்ல பொண்ணு தானே அப்படின்ட்டு தான் அவங்க ஓகே சொல்லிட்டு இப்போ வந்து இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஆ, என்னோட வாழ்க்கை உன் கூடயா? அதெல்லாம் என்னால் நினச்சி பார்க்க முடியாது, அதெல்லாம் முடியாது. நான் உன்னால் ஏற்றுக்க மாட்டேன், உன்னால் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல. இங்கே பாரு, இது ஒரு ஃபேக் மேரேஜ், அவ்வளோதான், ஓகேவா? என்ன ஃபேக் மேரேஜா? ஆமாம். இங்கே பாரு, கொஞ்ச நாளைக்கு ஒன்றா இங்கே இருக்கலாம், அதுக்கப்புறம் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சி நான் அப்ராட் போயிடுவேன் வேலைக்காண்டி. ஸோ அப்போது ஒன்றையுமே கூப்பிட்டு போயிடுறேன். அங்கே போன பிறகு உன் இஷ்டப்பிரகாரம் நீ உன்னோட வாழ்க்கையை வாழ், நான் என்னோட இஷ்டப்பிரகாரம் என்னோடய வாழ்க்கையை வாழ்கிறேன் சிங்கிளாக, புரிஞ்சுதா? நீ யாரை வேணாலும் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கோ. இது ஒரு நல்ல சான்ஸ் வயன். நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உன்னை ஈஸியாக ஃப்ரீயாக அப்ராட் கூப்பிட்டு போவான். இல்லைனா நீ இந்த ஜென்மத்தில் அப்ராடெல்லாம் போக மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜிமின் பேச. அப்போ உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, போய் ஜிமினை போட்டு அடிக்கிறீங்க. ஏய் என்னடி அடிக்கிற? உண்மையாக தானே பேசுகிறேன். என்ன உண்மையா? என்னால் ஏன் போக முடியாது? ஆமாம், உன் அம்மா அப்பா உன்னை எங்கேயுமே தனியாக அனுப்புனதில்லை, என் கூட தவிர. உன்னை எப்படி அனுப்புவாங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல நீங்களும் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ ஜிமின் அப்படியே உங்களை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கே பார்வையன், கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் சும்மா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ஆக்டிங் பண்ணலாம், என் அம்மா அப்பா நம்புகிற வரையும். அதுக்கப்புறம் நம்ம அப்ராட் போயிட்டு நம்மளோட செப்பரேட் வாழ்க்கையை ஹாப்பியாக வாழலாம். என்ன சொல்கிற? நீ கடைசி வரையும் இப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டு சுற்ற போறியா ஜிமின்? அவ்வளோதான், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. சரி ஓகே, நீ ரொம்ப கெஞ்சுற, அதனால வேணா ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல. இது பொது வயன் அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிட்டே கீழே போய் வயனுக்கு சம்மதம் அப்படின்ட்டு கத்தி சொல்கிறாரு. ஸோ அதனால் ஜிமினோட அம்மா அப்பாவுக்கும் ஹாப்பி, அவங்களோட அம்மா அப்பாவுக்குமே ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட் இல்லை, இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஜிமின் ரூமில் தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, அதுவும் கேம் ஆடிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது நீங்கள் அப்படியே கையில் ஒரு பால் கிளாஸோட ஒரு மாதிரி தான் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது எதுவும் தெரியல. அப்போ உங்கள் அத்தை தான், அதாவது ஜிம்னோட அம்மா தான் உங்களை கூப்பிட்டு வந்து, வயன் எப்படியோ நீ என்னோடய பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்ட, எத்தனை நாளாக நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, நீ தான் என்னோடய மருமகளாக வரணும்னு நினச்சிட்டே இருப்பேன், எப்படியோ கடைசியில் அது நடந்துருச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பிடா அப்படின்றாங்க. நீங்களும் லைட்டாக சிரிக்கிறீங்க. சரி ரொம்ப லேட் ஆகுது, போ ஜிமின் வெயிட் பண்ணிகிட்ருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சிரிச்சுட்டே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறதா வேணாமா அப்படின்ட்டு யோசிச்சே தான் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வரீங்க. உள்ளே வந்து நிமிர்ந்து பார்த்தா ஜிமின் அங்கே தான் உட்காந்து பெட்டில் நல்லா படுத்துக்கிட்டு கேம் விளாண்டுட்ருக்காரு. நீங்கள் இவன் திருந்தவே மாட்டானா அப்படின்ட்டு ஜிமின் அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. அப்போ அவர்
ஓ வயன் வந்துட்டியா அப்படின்ட்டு ஃபோனை சைடில் வச்சுட்டு அவர் அப்படியே எழுந்திரிச்சு உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் ஒரு மாதிரி கீழே குஞ்சிட்டே இருக்க. என்ன வயன் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியுற? ஆ வித்தியாசமாக தெரிறேண்ணா, எப்படி தெரியுறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி கேட்க, அப்போ அவர் அப்படியே உங்கள் கிட்ட வந்து அவங்கள ஒரு மாதிரி மேலேயும் கீழேயும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்ட குனிஞ்சு நீ இன்னைக்கு அப்படின்ட்டு ஏதோ ஆர்வமாக சொல்ல வராரு. நீங்களும் என்னன்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. அப்போ அவர் இன்றைக்கி தான் நீ பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. உங்கள் கையில் இருக்க அந்த பால் கிளாஸ் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அவர் அப்படியே துரத்துறீங்க. அவர் அப்படியே ஓடிட்டுருக்காரு. பெட் மேலே இருக்க தலவாணி எல்லாம் எடுத்து அவர் மேலே தான் விசாரிச்சிட்ருக்கீங்க. ஏய் என்னடி உண்மையாக தானே சொன்னேன்? என்ன உண்மையாக சொன்னேன்? நான் பொண்ணு தான், பொண்ணு மாதிரி இல்லாமல் எப்படி இருப்பேன்? இத்தனை நாளாக நீ பொண்ணு மாதிரி எனக்கு தெரிஞ்சதே இல்லையே அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல உங்களுக்கு இன்னும் கடுப்பாயிட்டு அவர் அடிச்சிட்ருக்கீங்க. போ ஜிமின், சும்மா கலாய்ச்சிட்டு இருக்காத. அப்போ ஜிமின் உங்கள் கை ரெண்டத்தையும் பிடிச்சி உங்கள் ஃபேஸை பார்த்து ஏன் வயன் வேற என்ன சொல்லணுன்னு எதிர்பார்த்த அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்கள் ஐஸை பார்த்துட்டே கேட்க, அப்போ நீங்கள் அவர் கையிலேருந்து உங்கள் கையை அப்படியே எடுத்துக்கிட்டு ஒன்றும் இல்லை, நீ எதுவுமே சொல்ல வேணாம், நான் போய் தூங்குறேன், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் போய் அப்படியே திரும்பி படுத்துக்கிட்டீங்க பெட்டில். அவரும் சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்துட்டு அவரும் போய் பெட்டில் திரும்பி படுத்துக்கிட்டாரு. ஸோ அப்படி தான் 2 பேரும் முதுகை கட்டி படுத்துக்கிட்டு அப்படியே தான் நைட் ஃபுல்லுமே ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் டோரை தான் வந்து உங்கள் அத்தை தட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் யார் இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு டைமை பார்த்தா 8 மணி ஆகுது. ஐயோ 8 மணி ஆகிடுச்சா அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் தலையை அப்படியே பன் போட்டுட்டு அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் அத்தை தான் இருக்காங்களா, அவங்க அவங்கள மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன அத்தை ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவங்க வயன் நீயும் ஜிமினும் அப்படின்ட்டு அவங்க ஏதோ கேட்க வராங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கீங்கல்ல, அதனால தான் அவங்க அப்படி கேட்குறாங்க. அப்போ ஜிமின் வயன் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, இங்கே வா, உனக்கு டயர்டாக இருக்குல்ல, ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப கேரிங்கான ஹஸ்பண்ட் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ உங்கள் அத்தையும் ஓ சாரி வயன் சாரி, நான் தான் அப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா, நான் அதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே ஜிமின் கூப்பிட்றான் பாரு போ அப்படின்ட்டு அவங்களும் வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு அப்படியே போகிறாங்க. இங்கிட்ட நீங்கள் இவனை இப்படி பேசுகிறான், ஏதோ அவனுக்கும் எனக்கும் ஏதோ நடந்த மாதிரி அப்படின்ட்டு கடுப்பில் நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா ஜிம்மன் அப்படியே நல்லா குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஜிம்மன் என்ன எதுக்கு ஆன்ட்டி முன்னாடி இப்படி பேசினேன்? எப்படி பேசினேன்? நான் கரெக்டாக தானே பேசினேன். என்ன கரெக்டாக பேசினேன்? நான் டயர்டாக இருப்பேன் நான் சொன்னேன் அவன்கிட்ட. ஆமாம் நேற்று தான் சொன்னேன், அது நான் நேற்று சொன்னேன், இன்றைக்கி நான் நல்லா தானே இருக்கேன். என்ன வயன் நீ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி சொல்லிட்டு இருக்க? அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்களா? என்ன தப்பாக நினைக்க போகிறாங்க? தப்பாலாம் ஒன்று நினச்சிருக்க மாட்டாங்க, கரெக்டாக தான் நினச்சிருப்பாங்க. ஏன் ஜிம்மி நீ சும்மா விளாண்டுட்டு இருக்க? நான் எங்கே விளாண்டேன்? நான் நிஜமாக தானே சொல்கிறேன், நீ என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருந்தா எந்த தப்பும் இல்லையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே திரும்புகிறாரு. நீங்கள் கோவப்பட்டு அப்படியே முதிக்க அவர் அப்படியே ரோல் ஆகி போய் அந்த சைடாக விழுகிறாரு. வயன் அப்படின்ட்டு அவர் கத்திட்டே எந்திரிக்க, ரொம்ப தான் ஜிம்மி நீ பண்ணுற அப்படின்ட்டு நீங்களும் போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிட்டீங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் 2 பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி மோதிக்கிட்டே தான் அப்படியே கீழே 2 பேரும் ஒன்றா வரீங்க. அப்போ உங்கள் அத்தையும் மாமாவும் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. அப்போ உங்களோட அத்தை அவங்க 2 பேரும் ஒன்றா பார்க்க அழகாக இருக்காங்கல்ல, நீயும் அதை தானே எதிர்பார்த்த அப்படின்ட்டு ஜிமினோட அப்பாவுமே சொல்கிறாரு. அவங்களும் சிரிக்கிறாங்க. சரி வாங்க 2 பேரும் சீக்கிரம் வாங்க, எவ்வளோ நேரம் உங்களுக்கான வெயிட் பண்ணுறது அப்படின்ட்டு உங்கள் 2 பேரையும் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அப்படின்ட்டு உங்கள் 2 பேருக்கு தான் நிறையா பரிமாறிட்டு இருக்காங்க உங்கள் அத்தை. ஐயோ போதும், எவ்வளோ நான் சாப்பிட்றது, எனக்கு இருக்கிறதே இத்தினோண்டு வயிறு, இவ்வளோ சாப்பிட முடியுமா? சாப்பிடுவேன், நீ ரொம்ப டயர்டாக இருப்ப அப்படின்ட்டு உங்கள் அத்தை சொல்லிட்டு போய் உட்கார உங்களாலேயும் எதுவும் சொல்ல முடியல. அப்போ ஜிமின் வயன் நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, சாப்பிடு அப்படின்ட்டு அவரை கலாய்க்க நீங்கள் எட்டிக்கிட்ட ஒரு காலிலே ஒரு முதிக்கிறீங்க. அப்போ ஜிமின் அப்படின்ட்டு கத்த, என்னாச்சுடா? அது ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி பெருச்சாலி என் காலை முதிச்சிருச்சு. பெருச்சாலியா? நம்ம வீட்டில் பெருச்சாலியா அப்படின்ற மாதிரி தான் ஜிமினோட அம்மா பார்க்குறாங்க. இல்லைம்மா சும்மா சொன்னேம்மா. சரிடா, நீ இருந்தாலும் ரொம்ப தான் பண்ணுற, சாப்பிடு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது உங்கள் சாரியை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு, என்ன அப்படின்ட்டு நீங்களும் அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உங்கள் சாரியை இழுக்கிற மாதிரியே இருக்கு, என்னாச்சு? சாரி எதாச்சும் மாட்டிக்கிச்சா அப்படின்ட்டு கீழே பார்த்தா ஜிமின் தான் உங்கள் சாரியை பிடிச்சி இழுத்துட்ருக்காரு. நீங்கள் ஜிமின் என்ன வயன் உன்னை அப்போலேருந்து நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன், நீ தான் திரும்பி பார்க்கவே இல்லை,
என்ன கூப்பிட்டியா? எதுக்கு? அதுவா, இங்கே கிட்ட வாயேன். இல்லை வர முடியாது. இங்கே வா வாயன் அப்படின்ட்டு ஜிமின் கூப்பிட நீங்களுமே அப்படியே கொஞ்சம் அவர்கிட்ட போகிறீங்க. அப்போ அவர் உங்கள் காதுகிட்ட வந்து, வயன் இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது. பார்ட்டியா? என்ன பார்ட்டி? ஆம், நம்மளோட காலேஜ் ரீயூனியன் தான். அதனால தான் எனக்கு இன்விடேஷன் வந்துச்சு. நம்ம 2 பேரும் போகலாமா? என்ன சொல்கிற? ஆனால் எனக்கு எதுவும் வரலையே. உனக்கு வந்திருக்காது. ஏன்னா என்கிட்டயே சொன்னாங்க, வயன்கிட்டயே சொல்லிவிட்டு வயன் கூட வந்துரு அப்படின்ட்டு. அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன், போகலாமா? ஆனால் அத்தை மாமா ஒத்துப்பாங்களா? அவங்கக்கிட்ட எதுக்கு சொல்கிற? நம்ம 2 பேரும் சும்மா நைட் அவுட் போகலான்னு சொல்லிட்டு வெளில போயிடலாம். என்ன சொல்கிற? ஆனால் ஜிமின், நீ வரியா இல்லையா? அங்கே செம்மையாக இருக்கும். சொன்னால் கேளு. நம்ம ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒன்றா மீட் பண்ணுறோம். சொன்னால் கேளு வயன். ஒன்றை மட்டும் தான் நான் காண்டாக்டில் வச்சுருக்கேன். மற்றவங்க யாரையுமே நான் பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் போகலாம் வயன். அப்போ நீங்கள் ஜிமின் ஒரு முறைக்கிறீங்க. ஏன் வயன் இப்படி முறைக்கிற? இப்போ தான் எனக்கு புரியுது. எமி வந்திருப்பா, அதனால தானே. அது அது வந்து வயன் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி தடுமாறுறாரு. ஏன்னா அந்த எமி வேறு யாரும் இல்லை, ஜிமின் அந்த பொண்ணை தான் ஒரு மாதிரி க்ரஷ்ஷாக வச்சுருப்பாரு ஒரு காலேஜ் டைம்ஸில். அதனால தான் அவர் அப்படி சொல்லிகிட்ருக்க. நீங்கள் உன்னை திருத்த முடியாது. சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் சொல்ல ஜிமின் செம்ம குஷியாயிட்டு குதிக்கிறாரு. ஏய் என்னடா பைத்தியம் மாதிரி குதிச்சிட்ருக்க அப்படின்ட்டு ஜிமினோட அம்மா அப்பா கேட்க, அதுவாம்மா அது ஒன்றும் இல்லை, நானும் வயனும் இன்னைக்கு கொஞ்சம் நைட்டு வெளில டைம் ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஓ அவ்வளோதானடா, அதுக்கு தானா, அதுக்கு எதுக்குடா இப்படி குதிக்கிற? இல்லைம்மா வயன் ஒத்துக்கிட்டால, அதனால தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி 2 பேரும் ஜாலியாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே ஒத்துக்க ஜிமினுக்கு செம்ம ஹாப்பியாகிடுச்சு. வயன் நம்ம போகலாம் ஓகேவா? ஓகே ஓகே அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒரு பெரிய பப்புக்கு முன்னாடி தான் ஜிமினோட கார் வந்து நிற்கிது. ஜிமினும் அப்படியே நல்லா ஹேண்ட்ஸமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே காரை விட்டு இறங்க. ஆனால் நீங்கள் என்ன இறங்க காணோம். ஸோ அதனால ஜிமின் உங்கள் பக்கமாக வந்துட்டு, ஏ வயன் என்ன பண்ணிகிட்ருக்க? இறங்கு. இரு ஜிமின் ஒரு 5 மினிட்ஸ். என்ன வயன் பண்ணிகிட்ருக்க? இரு ஜிமினா அப்படின்ட்டு நீங்களும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணி கீழே இறங்குறீங்க. பார்த்தா இப்போ உங்களோட டோட்டல் ட்ரெஸ்ஸே சேஞ்ச் ஆகிருக்கு. ஜிமினை பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஏ வயன் என்னது இது? என்ன எப்படி இருக்கேன்? நல்லா தான் இருக்க. ஆனால் வீடு விடும்போது நீ வேறு மாதிரி ட்ரெஸ் தானே போட்டிருந்த. அதெல்லாம் அப்படி தான், கொஞ்சம் டீசென்சி மெயின்டைன் பண்ணேன் உங்கள் அம்மா அப்பாவுக்கு முன்னாடி. இப்போ எதுக்கு டீசென்சி? பார்ட்டிக்கு யாராச்சும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வருவாங்களா? அது பூமர் மாதிரி இருந்திருக்கும். இப்போ பாரு எவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்ட்டு இங்கே ஒரு மாதிரி சுற்றி காமிக்கிறீங்க. ஜிமினும் உங்களை மேலேருந்து கீழே வரையும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் ஸ்லீவ்லெஸ் பாடிகான் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. அதில் அவங்க தைஸ்லேருந்து ஒரு பக்கம் மட்டும் அப்படியே ஃபுல்லாக ரிவீலாக தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு ஜிமின் ஒரு மாதிரி இருக்க. ஏ ஜிமின் என்ன நல்லா இருக்கா நல்லா இல்லையா? வயன் செம்மையாக இருக்க தெரியுமா அப்படின்ட்டு உங்கள் காதுகிட்ட வந்து சொல்ல, ஏய் சும்மா விளாடாத, என்கிட்டலாம் உன்னோட ஃப்ளோட்டிங் ஸ்கில்லை இறக்காத, புரிஞ்சுதா? இருந்தாலும் வயன் நீ இதை அப்பயே சொல்லியிருந்தானா நான் காரை விட்டு கீழே இறங்கியிருக்க மாட்டேன், உள்ளே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல. நீங்கள் ஜிமின் அப்படின்ட்டு ஜிம்னை முறைச்சிட்டு நீங்கள் பாட்டில் போகிறீங்க முன்னாடி. அப்போ அவனும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவங்க பின்னாடி வந்து அவங்க கையை கொடுத்துக்கிட்டு, வா வா சீக்கிரம் வா அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. நீங்களும் அவர் கூட அப்படியே ஓடிட்டுருக்கீங்க. ஸோ இப்போது அப்படியே அந்த பார்ட்டிக்குள்ளே 2 பேரும் ஜோடியாக உள்ள வரீங்க. அப்போ எல்லோரும், ஏய் வந்துட்டாங்கப்பா நம்ம கிளாஸோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லோரும் திரும்பி உங்கள் 2 பேரை தான் பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ரொம்ப பாப்புலர், எப்போ பார்த்தாலும் ஒட்டுக்க தான் சுற்றிட்டுருப்பீங்க. ஸோ அதனாலேயே அவங்க 2 பேரையும் அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுவும் ஜிமினா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் தான் பொண்ணுங்கிட்ட ஃப்ளோட் பண்ணிட்டே சுற்றிட்டுருப்பாரு. அதனால நிறையா பசங்களுக்கு ஜிமினை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் நிறையா பொண்ணுங்களுக்கு ஜிமின் ஒரு க்ரஷ் மெட்டீரியல். ஸோ அதனால் ஒரு பொண்ணு, ஏ ஜிமின் எப்படி இருக்க அப்படின்ட்டு கேட்டுகிட்டே வர, நான் என்ன நல்லா தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஜிமினு சொல்ல, இப்போ கூட நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் சுற்றுறீங்க போலையே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. இதில் என்ன இருக்குது, நாங்கள் 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஒன்றா தானே சுற்றிட்டுருப்போம். அது கரெக்டு தான், இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உங்கள் 2 பேர் மாதிரியா தனியாக அப்படியே சுற்றிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் பொண்ணும் பையனும் எப்போவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவே முடியாது. உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் 2 பேர் டேட் பண்ணுறீங்க தானே அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்க. அப்போ ஜிமின், என்ன டேட்டா? நாங்கள் 2 பேரும் அப்படின்ட்டு ஜிமின், நீங்கள் 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டு சொல்ல வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிமின் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேர் டேட்டெல்லாம் பண்ணல, நாங்கள் 2 பேர் செப்பரேட்டாக தான் இருக்கோம், நாங்கள் 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி டேட் பண்ண முடியும்? அவனுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது
அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போது ஒரு ஹேண்ட்ஸமான பையன் அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டே தான் அவங்க பக்கத்தில் வந்துட்டுருக்கான். அவனை பார்த்தோன்னே ஜிமின் ஒரு மாதிரி முறைச்சிட்ருக்காரு. அவன் வந்தவன் டைரெக்டாக அவங்க கிட்ட தான், ஏ வயன் எப்படி இருக்க, உன்னை எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா பார்த்து, உன்னை பார்க்கணும் காண்டாக்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன், பட் என்னால் முடியல வயன் அப்படின்ட்டு உங்ககிட்ட அவன் ரொம்பவே ஸ்வீட்டாக நடந்துக்கிறான். ஏன்னா அவனுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், உங்களை ஒன் சைடடாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதனால தான் அவன் உங்களை பார்த்தோன்னே இவ்வளோ எக்ஸைட்டடாக பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ஜிமினுக்கு அதை பார்க்கும்போது கடுப்பாக தான் ஆகிட்டுருக்கு. அப்போது நிறையா பொண்ணுங்க அப்படியே ஜிமின் கிட்ட வந்து, ஏ ஜிமின் என்ன ஜிமின் இன்னும் நீ ஹேண்ட்ஸம் ஆகிட்ட போல அப்படின்ட்டு நிறைய பேர் அப்படியே ஜிமின் கிட்ட வந்து வலிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜிமினும் அப்படியே அவங்க கிட்ட போய் வலிய ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதை பார்த்தோன்னா நீங்கள் கடுப்பாயிட்டு கொஞ்சம் தூரமாக வந்து நின்று அப்படியே நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு கம்பெனிக்கு அந்த உங்களை ஒருத்தன் க்ரஷ்ஷாக வச்சுருப்பான்ல அவனுமே அங்கே தான் இருக்கான். அப்போது இந்த ரீயூனியனை பிளான் பண்ணவங்க 2 பேர் வந்து அப்படியே ஹோஸ்டா. ஸோ எல்லோரும் வந்துட்டீங்கன்னு நம்புகிறேன். இந்த ரீயூனியனை யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அவங்க கன்ஃபார்ம் ஃபீல் பண்ண போகிறாங்க. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்ட்டு அவளோட பாட்டால் சொல்ல, ஏன்னா இது எவ்வளோ ஜாலியாக இருக்க போகுது. ஸோ இப்போது நம்ம இந்த பார்ட்டியை ஆரம்பிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட் டே நம்ம டான்ஸோட செம்ம வைப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். டான்ஸா? கப்புள் டான்ஸ் தான் ஃபஸ்ட்டு நடக்க போகுது. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட பேர் ஆல்மோஸ்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, இல்லை பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட தான் இருப்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கப்புள் டான்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அதுவும் கரெக்டு தான், ஸ்டார்ட் அப்படின்ட்டு சொல்ல அப்போ ஒரு லவ்லியான மியூசிக் ஓடிட்டுருக்கு. அப்போது ஜிமின் யாருக்கிட்ட டான்ஸ் ஆட போகிற அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு பொண்ணு கேட்க, அதுவா அப்படின்ட்டு ஜிமின் திரும்பி அப்படியே உங்கள் டைரெக்ஷனில் தான் பார்க்குறாரு. நீங்களுமே ஜிம்னை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் அப்படியே அந்த பொண்ணுங்க கூட்டத்துலேருந்து அப்படியே அவங்க பக்கமாக நடந்து வர, நீங்களும் உங்களை தான் சூஸ் பண்ண வரேன்னு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் வந்தவர் அங்கே பக்கத்தில் ஒரு பொண்ணு இருப்பா. ஏ எமி நீ என் கூட டான்ஸ் ஆடுறியா அப்படின்ட்டு ஜிமின் கேட்க, அவள் ஓகே டான்ஸ் ஆடலாமே அப்படின்ட்டு அவ்வளோ அப்படியே கையை கொடுக்குறா. ஜிமின் காலேஜ் டைம்ஸில் அந்த பொண்ணு பின்னாடி தான் சுற்றிட்டே இருப்பார். ஸோ இப்போ அந்த பொண்ணும் ஓகேன்னு சொல்லிவிட்டு ஜிமினுக்கு செம்ம குஷி. அவர் அப்படியே அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு அவங்கள பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காரு. உங்களுக்கா கடுப்பாகுது, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு இருந்த அந்த வைன் கிளாஸை அப்படியே ஒரே டைம் கல்ப்பாக குடிச்சிட்டிங்க. அப்போது உங்கள் பக்கத்தில் இருக்கவன், ஏ வயன் நீ இப்போது எனக்கு சான்ஸ் கொடுப்பியா, நானும் நீனும் ஒன்றா டான்ஸ் ஆடலாமா அப்படின்ட்டு அவன் கேட்க, அதுக்கு என்ன, நம்ம 2 பேரும் ஒன்றாவே ஆடலாம் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே அவனோட கையை பிடிக்க, இப்போது ஜிமினும் அந்த எமி பொண்ணும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அதே மாதிரி நீங்களுமே அந்த பையன் கூட தான் டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. ஜிமினுக்கு அந்த பொண்ணு கூட ஆடும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, ஒரு மாதிரி குஷியாக அந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே அந்த பொண்ணும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஸோ அப்படி தான் அவங்க ஒரு மாதிரி 2 பேரும் போயிட்டுருக்க. அப்போது நீங்களும் ஜிமின் பக்கத்துலேயே வந்து நின்று தான் அந்த பையன் கூட டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா பார்க்கவே அவ்வளோ கடுப்பாகுது. அப்போது ஜிமினும் யதார்த்தமாக தான் நீங்கள் 2 பேரும் டான்ஸ் ஆடுறத பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எமி பொண்ணு, ஜிமின் என்னாச்சு, இவ்வளோ நல்லா தானே பேசிகிட்டு இருந்த, இப்போ என்ன உனக்கு? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபேஸே வாடி போச்சு. உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா உங்களுக்கு ஜிமினை ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஜிமினை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவர் ரொம்பவே ஜாலியான டைப். ஆனால் மற்ற பொண்ணுங்கிட்ட அவர் எப்போ பார்த்தாலும் ஃப்ளோட் பண்ணுறது தான் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவர் பொண்ணுங்கிட்ட ஃப்ளோட் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் தான் போய், உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே இவனை பற்றி, இருந்தாலும் இவன் வலையில் ஏன் இப்படி போய் விழுகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணுங்களெல்லாம் திட்டிகிட்டு இருப்பீங்க. அதனாலே ஜிமின் இதுவரையும் எத்தனை பொண்ணுங்கிட்ட ஃப்ளோட் பண்ணாலும் ஒரு வாட்டி கூட ரிலேஷன்ஷிப்பில் போனதே இல்லை. அதே மாதிரி தான் நீங்களும் உங்ககிட்ட நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ண வந்திருப்பாங்க. அப்போ ஜிமின் தான் வந்துட்டு, என்னடா இவெல்லாம் ஒரு பொண்ணுன்னு போய் இவளுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்ட்டு உங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு வர ப்ரப்போசல் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி விட்டுட்ருப்பாரு. அதனாலேயே நீங்கள் 2 பேரும் இதுவரையும் ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் போனதில்லை, இப்போ வரையும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே தான் ஒட்டுக்கவே சுற்றிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ கூட ஒரு நாள் இவன் உங்கள் கூட இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்ல, அவங்கள ஒரு க்ரஷ்ஷாக வச்சுருப்பானே, உங்களை கூட ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கான்ல, அவன் அவங்கள ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ண வந்திருப்பான். அன்றைக்கின்னு பார்த்து ஜிமின் காலேஜுக்கே வந்திருக்க மாட்டார். அப்போ அவன் வந்து உங்களை ரொம்ப உருகி உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஆனால் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாத ப்ளீஸ், இது வேணாம். ஏன் அவன் என் வேணான்ற? அந்த ஜிமின் இருந்தால் தான் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பான். என்னை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது, அவன் பக்கத்தில் வரவே விட மாட்டான். இப்போ தான் அவன் இல்லைல்ல, நீ எனக்கு அக்செப்ட் பண்ணலாம் இல்லை என்னால் முடியாது, எனக்கு இந்த மாதிரி நீ ப்ரப்போஸ் பண்ணாத ப்ளீஸ், அதுக்கப்புறம் உனக்கு தான் ஆக்வர்டாக இருக்கும் என்னை பார்க்கும்போது. என்னவா நீ இப்படி சொல்கிற? ஏன் நீ வேறு யாராச்சும் லவ் பண்ணுறியா
அப்போ நீங்கள் ஆமான்ற மாதிரி தலையை நோட் பண்ணுறீங்க. யாரை லவ் பண்ணுற? அது வந்து அந்த ஜிமினை தானே அப்படின்னு கேட்க நீங்கள் அவனை தான் பார்க்குறீங்க ஆமான்ற மாதிரி. அவனை போய் லவ் பண்ணுறியா? அவனை பற்றி உனக்கு தெரியும் தானே? எத்தனை பொண்ணுங்கிட்ட ஃப்ளோட் பண்ணி எப்படி சுற்றிட்டு இருக்கான். அந்த மாதிரி பையனை நீ லவ் பண்ணுறன்ற, நீயுமே அவனோட வழியில் விழுந்துட்டியா? என்ன மாதிரி ஒரு நல்ல பையன் உனக்கு வேணாமா? அவன் தான் வேணுமா உனக்கு? அவனை மாதிரி ஒருத்தவனை நீ எப்படி தான் லவ் பண்ணுறியோ தெரில. ச்சே, இந்த பொண்ணுங்களாம் வேணும்னே போய் வலையில் விழுந்துடுறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவன் ஒரு மாதிரி கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். உங்களுக்குமே தெரியும் ஜிமின் எல்லா பொண்ணுங்கிட்ட ஃப்ளோட் பண்ணுவாருன்னு. இருந்தாலுமே உங்களுக்கு ஜிமினை தானே பிடிச்சிருக்கு, என்ன பண்ண முடியும்? ஸோ அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டு இப்போ அந்த பையன்தான், ஏ வயன், இப்பயாச்சும் நீ எனக்கு ஓகே சொல்லுவியா மாட்டியா? ஏன்னா அப்படின்ட்டு நீங்கள் இவ்வளோ நேரமாக ஜிமினை பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ அப்படியே திரும்பி அவன்கிட்ட என்னன்ற மாதிரி கேட்க, சொல்லு, அப்போ தான் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இப்போயோ உனக்கு ஜிமினை தான் பிடிச்சிருக்கா? அவன் பாரு, டான்ஸில் கூட உன்னை செலக்ட் பண்ணாமல் அந்த எம்மி பொண்ணை தான் செலக்ட் பண்ணியிருக்கான். இன்னுமே உனக்கு அவனை தான் வேணுமா அப்படின்னு அவன் கேட்க, நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க. அவனும், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் வயன், ஆனால் நான் உனக்காண்டி காத்துட்ருப்பேன். நீ எனக்கு ஒரு கால் பண்ண போதும், நான் எங்கே இருந்தாலும் உன்னை தேடி வந்துடுவேன் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்கிறான். நீங்கள் அதுக்கு மேலே அந்த பையன்கிட்ட எதுவுமே பேசலை. இங்கிட்டு ஜிமின் ஒரு மாதிரி நீங்களும் அந்த பையனும் ஆடுறத தான் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தான் அந்த பையனை சுத்தமாக பிடிக்காதே, அதனால் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டே, அது எப்படி ஒய்யனுக்கு அறிவே இல்லையா? போய் அந்த அவன் கூட போய் ஆடிட்டுருக்கா. இவளுக்கு எத்தனை தடவை தான் சொல்கிறது அந்த பையன் கூட சேரக்கூடாதுன்னு, புரிஞ்சிக்கவே மாட்றா அப்படின்ட்டு உங்களை தான் அவர் திட்டிகிட்ருக்காரு. ஸோ இப்போது அப்படியே ஒரு மாதிரி லூப் மாதிரி ஆகுது. அது எப்படின்னா, ஒருத்தரோட பார்ட்னர் இன்னொருத்தவங்க கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு லூப் மாதிரி அந்த டான்ஸ் போகும். ஸோ அதனால அப்படியே நீங்கள் ரோல் ஆகி உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பார்ட்னர் கிட்ட போக, அப்போ அந்த எம்மி பொண்ணு அப்படியே உங்கள் கூட ஆடிட்டுருப்பான்ல அந்த பையன்கிட்ட வரா. ஸோ அப்படி தான் லூப் ஆகி லாஸ்ட் டைமில் நீங்கள் அப்படியே ஜிமின்கிட்ட போகிறீங்க. அப்போ ஜிமின், வயன், உனக்கு என்ன அறிவு இல்லையா? நீ எதுக்கு போய் அவன் கூட ஆடுற? அது என்னோட இஷ்டம் ஜிமின், நீயே அதை சொல்கிற. நீ மட்டும் என்ன, நீயும் தான் எம்மி கூட ஆடிட்டுருக்க. ஆமாம், எம்மி கூட தான் ஆடிட்டுருக்கேன், இதில் என்ன இருக்குது? நீ ஏன் அவ கூட ஆடுற? நீ ஏன் என்ன சூஸ் பண்ணல? என்ன வயன், நீ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க? அவ்வளோ அழகான பொண்ணு இருக்கும்போது போய் ஒன்றை சூஸ் பண்ணுவேனா அப்படின்னு ஜிமின் சொல்ல அவங்களுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. நீங்கள் அப்படியே ஜிமினை தான் முறைச்சிட்ருக்கீங்க. என்ன இப்போ எதுக்கு முறைச்சிட்ருக்க? நான் அவன் கூட ஆடுறேன், என்னை விடு, இல்லை எனக்கு டான்ஸே வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஆனால் ஜிமின் உங்களை விடாமல் அவங்க கையை பிடிச்சி இழுத்து உங்களை இன்னுமே க்ளோஸாக நிற்க வச்சு அப்படியே டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. இப்போ எதுக்கு நீ கோவப்படுற? இதில் என்ன இருக்குது? இங்கே பாரு ஜிமின், இதுக்கு மேலே என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்காத. எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை, நான் கிளம்புறேன். இப்போ எங்கேயும் போக முடியாது, டான்ஸில் இருக்கோம் தானே, நம்ம இந்த டான்ஸை முழுசாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போய்க்கோ. சரி விடு, நான் அவன் கூட போய் ஆடுறேன். இங்கே பார்வயன், அவன் கூட நீ டான்ஸ் ஆடாத. ஏன் ஆடக்கூடாது? நான் அவன் கூட தான் ஆடுவேன். இல்லை, நீ ஆடக்கூடாது. நீ யார் ஜிம்மின் என்ன சொல்கிறதுக்கு? நீ எம்மி கூட டான்ஸ் ஆட வேணான்னு சொன்னால் நீ கேட்பியா? கேட்க மாட்டேதானே? அப்போ விட, நான் அவன்கிட்டே போகிறேன் அப்படின்ட்டு இப்போ உங்களோட டர்ன். நீங்கள் அப்படியே நார்மல் பொசிஷனுக்கு போகணும். அதாவது அந்த பையன் கூட ஆடி இருப்பீங்களா அந்த பொசிஷனுக்கு போகணும். அப்போ நீங்கள் அப்படியே ரோல் ஆகி போக அப்போ அந்த பையனுமே உங்கள் கையை பிடிக்கிறான். அப்போ ஜிமின் உங்கள் கையை விடாமல் அப்படியே உங்களை பிடிச்சி மறுபடியும் அவர்கிட்ட எழுதிக்கிட்டாரு. அப்போ அந்த எம்மி பொண்ணு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ்டா. அதுக்கப்புறம் அந்த பையன் கூட அவள் போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்க? கரெக்டாக போய்ட்டு இருந்த ஃப்ளோ நல்லா இப்போ பாரு ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஒன்றும் ஸ்பாயிலாக இல்லை, நீ அவன் கூட ஆடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் நான் அவன் கூட தான் ஆடுவேன். நீ விடு, உன் கூட ஆடுறதா எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஜிமின் ஆனால் உங்களை விடவே இல்லை. நீங்கள் இப்போ விடலன்னா நீ அவ்வளோதான் பார்த்துக்கோ. அப்போ ஜிமினும் அப்படியே உங்கள் கையை லூஸ் பண்ண, அப்போ நீங்களும் அப்படியே அந்த டான்ஸை விட்டு அப்படியே வெளில கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ ஜிமினும் அப்படியே உங்கள் பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்காரு. அப்போ அந்த எம்மி பொண்ணு நீங்கள் 2 பேரும் நடந்துக்கிறத பார்த்துக்கிட்டு, நீ என்ன நினைக்கிற, அவங்க 2 பேரும் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களா அப்படின்ட்டு கேட்க, அப்போ உங்கள் கூட ஆடிட்டுருப்பான்ல அந்த பையன் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்காது. ஏன்னா வயனுக்கு ஃபஸ்ட்லேருந்தே ஜிமினை ரொம்பவே பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் அவங்களுக்கு தெரியாமலே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல, உனக்கு ஃபீலிங்காக இல்லையா? உனக்கு தான் வயனை பிடிக்குமே. ஆமாம், எனக்கு வயனை பிடிக்கும் தான், பட் அவளுக்கு அவனை தானே பிடிச்சிருக்கு, நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு 2 பேரும் ஒரு மாதிரி உங்கள் 2 பேரையும் தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் அப்படியே அந்த பப்பை விட்டு வெளில வந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ ஜிமின் உங்கள் பின்னாடி ஓடி வந்து, ஏய் எங்கே போயிட்டுருக்க? வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன், வேற எங்கே போகிறது? வா நம்ம 2 பேரும் ஒன்றாவே வீட்டுக்கு போகலாம். ஏன் நீ போய் அந்த எம்மி பொண்ணு கூட டான்ஸ் ஆடலையா? இங்கே பார் வயன், எனக்கு மூடே போச்சு. ஓ, அப்போ என்னால் தான் உனக்கு மூடு போச்சா?
இங்கே பாரு வயன், இப்போ எதுக்கு நீ என்கிட்ட இவ்வளோ கோவப்படுற? உன்னை அவன் கூட நான் டான்ஸ் ஆட விடல, அதுக்கு நீ கோவமாக இருக்க, அவ்வளோதானே? உனக்கு வேணா போ, நீ அவன் கூட டான்ஸ் ஆடிக்கோ அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, இங்கே பாரு ஜிமின், என்ன ப்ராப்ளம்னே உனக்கு தெரியல, அதனால தான் நீ உனக்கு தேவைப்படுறத பேசிகிட்டு இருக்க. நீ எப்போவுமே என்னை பற்றி புரிஞ்சுக்கிறதே இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு வயன், நீ எதுவுமே பேசுறது எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ என்ன சொல்ல வர? நீ இப்போ எதுக்கு கோவமாக இருக்க? ஏன் தான் இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்க முடியலன்னு எனக்கு தெரியல. சரி, நீ புரிஞ்சுக்கவே வேணாம் ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் போக, ஐயோ போதும் வா, 2 பேரும் ஒன்றாவே வீட்டுக்கு போகலாம். இல்லை, என் கையை விடு, எனக்கு போய்க்க தெரியும், சும்மா வா வயன் அப்படின்ட்டு அவர் அப்படியே அவங்கள பிடிச்சி இழுக்க, நீங்கள் விடு ஜிமின் அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறீங்க. பட் அவர் வற்புறுத்தி அவங்கள அப்படியே காரில் உட்கார வைக்கிறாரு. அவரும் போய் அப்படியே டிரைவர் சீட்டை எடுத்து கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படியே தான் வீடு வரையும் போகிற வரையுமே நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் ஜிமின் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணி, வயன், உனக்கு என்ன தான் ப்ராப்ளம்? எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்ருக்க? உனக்கு என்ன தான் பிரச்சனை? அதையாச்சும் சொல்லி தொலை அப்படின்ட்டு ஜிமின் கோவப்பட்டு பேச, உங்களுக்கு இப்போ என்கிட்டயே கோவப்பட்டு பேசுகிறல்ல, நீ என்ன தப்பு பண்ணேன்னு உனக்கு புரியல ஜிமின், சத்தியமாக புரியல வயன். சரி ஓகே, இதோடு நிறுத்திக்கலாம். சரி ஓகே நிறுத்திக்கலாம் அப்படின்னு ஜிம்னும் கூலாக சொல்ல, பாரு எவ்வளோ கூலாக சொல்கிற நீ. சரி வயன், அப்படின்னா என்ன தான் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குற? அதையாச்சும் சொல்லு. நீ ஒன்றும் சொல்ல வேணாம், கார் டோரை மட்டும் ஓப்பன் பண்ணு, நானே வீட்டுக்கு போய்க்கிறேன். ஓகே இறங்கு அப்படின்னு ஜிமின் சொல்ல, நீங்கள் அப்படியே ஜிம்னை தான் பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் இப்படி அடம் பிடிச்சாலும் ஜிமின் காரை விட்டு உங்களுக்கு கீழே இறக்க மாட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. இப்போ அவர் அப்படி சொல்ல, என்ன இப்போ நான் காரை விட்டு கீழே இறங்கணும் அப்படி தானே? ஆமாம் இறங்கு, நீ இருந்தாலும் ரொம்ப தான் பேசிட்ட வயன், இறங்கு அப்படின்னு ஜிமின் சொல்ல, நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே காரை விட்டு கீழே இறங்கி நிற்கிறீங்க. அவரும் ஓகே, உன் விருப்ப பிரகாரமே நீயே வீட்டுக்கு வந்து சேர்ந்துக்கோ, சரியா? நான் கிளம்புறேன், டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே காரை எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்போ தான் எங்கே இருக்கோன்னே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமினோட வீட்டுக்கு முன்னாடி தான் காரை ஸ்டாப் பண்ணி உங்களை கீழே இறக்கி விட்டுருப்பாரு. நீங்களும் இவன் இருக்கானே, நான் ஒரு நிமிஷத்தில் பயந்து போயிட்டேன் அப்படின்ட்டு தான் அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி தான் அவர் இவ்வளோ பேசி உங்களை இறக்கி விட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் இப்போ அப்படியே ஒரு மாதிரி தான் நடக்க முடியாமல் நடந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கீங்க. அப்போ ஜிமினும் போய் அவரோட காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தா, நீங்கள் ஒரு மாதிரி நடந்து போகிறீங்களா? என்னாச்சு, இவத்துக்கு இப்படி நடந்து போகிறா அப்படின்ட்டு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் ஹீல்ஸ் போட்டிருப்பீங்க, பென்சில் ஹீல்ஸ் போட்டிருக்கனால உங்களுக்கு கால் கொஞ்சம் வலியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹீல்ஸ் எல்லாம் போட மாட்டீங்க, அது ஜிமினுக்கு நல்லாவே தெரியும். இவனா பைத்தியமா, எதுக்கு இந்த ஹீல்ஸை போட்டு வந்தா? அவளுக்கு தான் இந்த ஹீல்ஸ் போட பழக்கமே இல்லையே, ஏன் தான் இந்த வயன் இப்படி பண்ணுறாளோ அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்ககிட்ட ஓடி வராரு. வயன், என்ன தான் கீழே இறக்கி விட்டு வந்தல? வீட்டுக்கு முன்னாடி தானே இறக்கி விட்டேன். இருந்தாலும் என்னை இறக்கி விட்டு தான் வந்த அப்படின்ட்டு நீங்கள் இடம் பிடிக்க. அப்போ ஜிமின், அம்மா தாயே கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்ட்டு அவர் அப்படியே பெண்ட் பண்ணி அவங்க காலில் இருக்க அந்த ஹீல்ஸ் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்க? இருவயன் அப்படின்ட்டு 2 ஷூவுமே அப்படியே அவங்க கால்லேருந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு, இங்கே பாரு உன் கால் எப்படி ஆயிருக்குன்னு. உனக்கு அறிவே இல்லையா வயன்? உனக்கு தான் இது போடுற பழக்கம் இல்லைல்ல, அப்படி எதுக்கு போட்டு வந்த? ஏன் இப்போ பார்த்தாலும் பைத்தியமாக நடந்துக்கிற அப்படின்ட்டு ஜிமின் உங்களை பிடிச்சி நல்லா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் இப்போ எதுக்கு நீ கத்துற? உனக்கு தான் என்னை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லையே. நீ பாரு, நான் உன் மேலே அக்கறைப்பட்டு தான் நீ இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், இப்போ கூட என்ன புரிஞ்சிக்க மாட்டேற வயன் நீ அப்படின்ட்டு அவர் அப்படியே, இந்த 2 ஹில்ஸை பிடிச்சிக்கோ. ஏன் பொடி வயன் அப்படின்ட்டு அப்படியே கொடுக்க, நீங்கள் ஒரு கையில் அந்த 2 ஹில்ஸையும் பிடிச்சிக்கிட்டீங்க. அவர் அப்படியே அவங்கள அலேக்கா தூக்க, என்னை கீழே இறக்கி விட, நானே நடந்து வந்துப்பேன், கொஞ்சம் தூரம் தானே, நானே உன்னை தூக்கிட்டு போகிறேன், அமைதியாக வந்துரு, சத்தம் போடாத, அம்மா அப்பா 2 பேரும் தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, நீங்களும் அதுக்கப்புறம் அமைதியாகிட்டீங்க. ஜிமின் தான் உங்களை அப்படியே அலேக்கா தூக்கிக்கிட்டு அப்படியே உங்கள் 2 பேரோட ரூமுக்கு அப்படியே கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்துட்டு இன்னும் டோரை க்ளோஸ் கூட பண்ணல, அதுக்குள்ளாட்டி நீங்கள் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்க ரூமுக்கு வந்துட்டோன்ற தைரியத்தில். இருந்தாலும் ஜிமின், உனக்கு எவ்வளோ கொழுப்பு தெரியுமா? நீ என்ன பெரிய இவன் நினச்சிட்ருக்க உன் மனசில். இப்போ மட்டும் என்னமோ ரொம்ப கேர் எடுத்து நடந்துக்கிற, ஆனால் மற்ற டைமெல்லாம் என்னை டீஸ் பண்ணுறது, என்னை அவமானப்படுத்துறது, என்னை கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை அப்படின்ட்டு ஜிமின் கூட சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின், இப்போ என்ன வயன், என்ன உனக்கு பிரச்சனை? உன்னை இப்போ தூக்கிட்டு வந்தது தான் பிரச்சனையா? ஆமாம், நீ என்னை தூக்கிட்டு வந்தது தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி அப்போ உன்னை விடு அப்படின்ட்டு அவர் அப்படியே அவங்க பிடிச்சிட்டு இருந்த 2 கையுமே அப்படியே விட்டுற. நெக்ஸ்ட் சீனில் உங்கள் ரூம்லேருந்து நீங்கள் கத்துன சத்தம்னா கேட்குது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா நீங்கள் அப்படியே உங்கள் பெட்டில் தான் அப்படியே திரும்பி படுத்துட்ருக்கீங்க. வலிக்குது அப்படின்ட்டு. அப்போ உங்கள் அத்தை, என்னாச்சு வயன், எப்படி அடிபட்டுச்சு உனக்கு? எல்லாம் உங்கள் பையனால் தான், பையனையா பெற்று வச்சுருக்கீங்க, அவன் பெரிய தொல்லையாக இருக்கான், என்னை பாருங்கள் எப்படி பண்ணிட்டான். என்ன பண்ணான்? அவன் நேற்று என்ன தூக்கிட்டு இருந்தான், என்னை அப்படியே டமான்னு கீழே விட்டுட்டான். என் முதுகில் எப்படி அடிபட்டுச்சு தெரியுமா? நைட்டெல்லாம் நான் துடிச்சிட்டு இருந்தேன். அவன் ஆயில்மெண்ட் போட்டு இல்லையா?
ம் ஆயில்மெண்ட்டை கொடுத்துட்டு அவன் பாட்டில் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை தான் கரிச்சு கொட்டிட்டு இருக்கீங்க. சாரிமா வயன், என் பையன் பண்ணதுக்கு சாரி. நீங்கள் ஏன் ஆண்டி சாரி சொல்கிறீங்க? அவன் தான் சாரி சொல்லணும். இல்லை வயன், அவனுக்கு எதுவும் தெரியல. நான் இதை பற்றியெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும். என்னை மன்னிச்சிடு வயன். நீங்கள் எதுக்கு சாரி சொல்கிறீங்க? விடுங்க. சரி, நீ ஆயில்மெண்ட் போட்டுக்கிட்டே இல்லையா? என்னால் எப்படி போட்டுக்க முடியும்? என் முதுகில் நானே எப்படி போட்டுக்க முடியும்? நீ அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருக்க வேண்டியதானே? நான் தான் ஜிமின் கூட சண்டையாக இருந்தேனே, நான் போய் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்பேனா? அப்படியே நீங்கள் அப்படியே சொல்ல. ஐயோ, நீங்கள் 2 பேரும் இருக்கீங்களே. நான் நேற்று தான் ஹாப்பியாக இருந்தேன். நீங்கள் 2 பேரும் பார்க்க அழகாக இருக்கீங்களே, 2 பேரோட ஜோடி அழகாக இருக்கே அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ பார்த்தா டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. எல்லாம் உங்கள் பையனால தான். சரி இரு, நான் போய் உனக்கு கொஞ்சம் ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்காண்டி ஆயிலை சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். சரி அப்படின்ட்டு அவங்க அப்படியே போக நீங்கள் அப்படியே திரும்பி கண்ணை மூடி படுத்துட்ருக்கீங்க. அப்போது அவங்களும் அப்படியே கீழே போய் பார்த்தா ஜிமின் அங்கே தான் சோஃபாவில் உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருக்காரு. அவங்களுக்கு கடுப்பாகுது. இருந்தாலும் அவங்க போய் அப்படியே ஆயிலை சூட் பண்ணிட்டு வந்து, ஜிமின் இந்தா அப்படின்ட்டு ஜிமின் கிட்ட தான் நீட்டுறாங்க. ஜிமின் பார்த்துட்டு, என்னம்மா டீ எடுத்துகிட்டு வரேன்னு பார்த்தா எதையும் எடுத்துகிட்டு வர. அப்போது ஜிமினோட அம்மா ஜிமின் மண்டியில் அடிச்சுட்டு, டேய் மரியாதை ஃபோன் அமைச்சிடும், இல்லைனா தூக்கி போட்டு உடச்சிடுவேன் பார்த்துக்கோ. என்னம்மா ஏன் அப்படி கோவப்படுற? ஆமாம், இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க, இன்னும் ஃபோனில் கேம் விளாண்டுருக்க. ஐயோ, இப்போ நான் கேம் விளாட்றதா உனக்கு பிரச்சனையா? ஆமாண்டா. அவளை ஏன்டா நீ கீழே போட்ட? மா நான் வேணும்னே போடலம்மா, அவள் தான் ரொம்ப வாய் பேசினா, அதனால தான் சரின்ட்டு கையை விட்டேன். அப்போ கூட அவள் கீழே விழுவான்னு நான் எதிர்பார்க்கல. அவள் என்னை பிடிச்சிருப்பா, ஸோ எப்படி இருந்தாலும் நின்றுவான்னு நினச்சேன். அவள் பைத்தியக்காரி என்னை பிடிச்சிக்காவா அப்படியே இருந்திருக்கா. நான் என்ன பண்ணுறது? இங்கே பாருடா, என்ன இருந்தாலும் அது ஓ மேலே தான் தப்பு. ஒன்னால் தான் பாரிப்போ வழியில் துடிச்சிட்ருக்கா. மா நேற்று ஆயில்மெண்ட் கொடுத்தேன் போட்டுக்கோன்னு, அவள் போட்டுக்கல. டேய், அவள் ஒருத்தியால் எப்பட்றா அவளுக்கே மருந்து போட்டுக்க முடியும்? உனக்கு அறிவு இல்லையா? அவன் முதுகில் தானே அடிபட்டிருக்கு. நீ தானே அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். அவள் என்கிட்ட ஹெல்ப்பே கேட்கலம்மா. கேட்கலனாலும் நீ தான் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ எனக்கு தெரியாது. நீ என்ன போய் அவளுக்கு இப்போது ஆயில் மசாஜ் பண்ணி விடுற. இது பண்ணி விட்டால் அவளுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும் ஈவினிங்குள்ளே. போ அவளுக்கு பண்ணிவிடு. ஏன்னா நான் போகணுமா? இல்லைம்மா என்னால் முடியாது, நீ போய் பண்ணிக்க போ, மரியாதை புடி அப்படின்ட்டு ஜிமினோட அம்மா மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின் முடியாதுன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஜிமினோட அப்பா ஜிமின் அப்படின்ட்டு கூப்பிட ஜிமின் அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாரு. ஜிமினா, அம்மா சொல்கிறத கேளு, போ அந்த ஆயில் எடுத்துகிட்டு போய் வயனுக்கு முதுகில் தேய்ச்சி விடு, போ அவளுக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடு போ அப்படின்னு சொல்ல ஜிமினோ அமைதியாக அப்படியே ஆயிலை வாங்கிட்டு அமைதியாக போயிட்டார். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் அவர் அப்பா பார்த்தா பயம்தான். ஏன்னா அவர் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஜிமினை எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணால் அடிச்சுட்டே தான் இருப்பார். அதனால ஜிமின் அமைதியாக சொல்கிற பற்றி கேட்டுட்ருக்காரு. பத்தியா, நீ செல்லம் கொடுக்குறனால தான் அவன் இப்படி ஆடுறான் அப்படின்னு சொல்ல, என்னங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் அப்படின்ட்டு இங்கிட்டு ஜிமினை பற்றி தான் ஜிமினோட அம்மா அப்பா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கிட்ட ஜிமினும் வேண்டா விருப்பா அப்படியே ரூம்குள்ளே வந்தால் நீங்கள் தான் அப்படியே குப்புற அடித்து படுத்துட்ருக்கீங்க. உங்கள் முதுகு அப்படியே கொஞ்சம் ஓப்பனாக விட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் அப்படியே திரும்பிட்டு, ஐயோ நான் எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி புலம்பிட்டே இருக்காரு. அப்போது நீங்கள் உங்கள் அத்தை தான் வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு, அத்தை கொஞ்சம் வந்து தேய்ச்சி விடுங்க, எனக்கு பயங்கரமாக வலிக்குது, என்னால் முடியல ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அத்தை நினச்சி பேசுகிறீங்களா? அப்போ ஜிமினுக்கு பாவமாயிடுச்சு. அவர் தான் வந்து அமைதியாக உட்காந்து அப்படியே உங்கள் முதுகில் ஆயிலை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்காரு. அப்போ நீங்கள் என்னத்தை இப்படி தேய்ச்சிட்ருக்கீங்க? நீங்கள் தேய்க்கிறதே பூவை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்லா தான் தேங்க அப்படின்னு சொல்ல. அப்போ ஜிமினும் எப்படி தேய்க்கிறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்காரு. ஏன்னா அவர் உங்கள் பக்கத்தில் உட்காந்து தான் தேய்ச்சிட்ருக்காரு. அவருக்கு அது ஏதோ கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தெரில. ஸோ அதனால் அவர் அப்படியே வந்து உங்கள் மேலே இந்த சைடு ஒரு கால் அந்த சைடு ஒரு கால் அப்படின்னு போட்டு உங்களுக்கு நல்லா மசாஜ் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நீங்கள் வா செம்ம அத்தை, உங்கள் கையில் ஏதோ மேஜிக் இருக்குது, நீங்கள் நல்லா தேய்ச்சி வர்றீங்க, சூப்பர் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பாராட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே, அது எப்படி என்னால் முடியாதுன்னு நினச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அவர் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்காரு. அப்போது டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்க நீங்கள் அப்படியே திரும்பி யாருன்ற மாதிரி கண் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே தான் உங்கள் அத்தை நின்றுட்டு அவங்க ஒரு மாதிரி உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. இங்கிட்ட நீங்கள் அத்தை அங்கே இருக்காங்கன்னா அப்படி எனக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்குறது யார் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்ப, அப்போ ஜிமின் தான் உங்கள் மேலே இருக்கார். நீங்கள் ஜிமின் நீயா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நான் தான்,
என் கையில் ஏதோ மேஜிக் இருக்குது தானே அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி டீஸ் பண்ணிட்டு கேட்க, ஏ இறங்கு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை தள்ளி விடுறீங்க. அப்போ எதிர்பாராத டைம் ஜிமின் அப்படியே கீழே விழுகிற மாதிரி போயிட்டாரு. ஏன்னா நீங்கள் எஜ்ஜில் தான் படுத்திருப்பீங்க. ஜிமினும் அப்போது நீங்கள் தள்ளி விட்டதில் கீழே விழுகிற மாதிரி போக நீங்கள் அவரை பிடிக்கிறேன்னு அவரை போய் பிடிக்க, அப்போ 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் அப்படியே கீழே விழுகிறீங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் ஆக்சிடென்டலாக அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி ஆக 2 பேரும் செம்ம ஷாக்கில் ஒருத்தர் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் அப்படியே ஜிமினை விட்டு விலகி, சாரி ஜிமின், நீ கீழே விழுக போயிட்டல, அதனால தான் உன்னை அப்படின்ட்டு நீங்கள் முழுசாக சொல்ல வரதுக்கு முன்னாடியே ஜிமின் அப்படியே உங்களை கீழே தள்ளி உங்கள் மேலே வராரு. நீங்கள் அப்படியே ஜிமினை தான் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஜிமின் சாரி. அப்போ ஜிமின் உங்களை பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் ஷாக்கில் அவரை தடுக்க தான் ட்ரை பண்ணுறீங்க. பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அவரை தடுக்காமல் அந்த கிஸ்க்கு கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் நேரத்துக்கு 2 பேரும் கிஸ் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீனில் 2 பேரும் முதுகை காட்டி உட்காந்துட்ருக்கீங்க. ஒருத்தரை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் என்னடா இப்படி பண்ணிட்ட, இப்போ அவள் கேள்வி கேட்டால் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட நீங்கள் அவன் எதுக்கு என்னை கிஸ் பண்ணா, அது ஏதோ ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு, அதுக்கு அவனோட வேலையை என்கிட்டே காட்டுறானா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பி ஜிம்மில் தான் பார்க்குறீங்க. அவர் திரும்பி உட்காந்துட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமின். அப்போ ஜிமின் அப்படியே எழுந்திரிச்சு, ஓ அம்மா கூப்பிட்றாங்களா அப்படின்ட்டு ஏதோ அவரோட அம்மா தான் அவரை கூப்பிட்ட மாதிரி அப்படியே போகிறாரு. அப்போ நீங்கள் ஒன்றும் அத்தை கூப்பிடல, நான் தான் கூப்பிட்டேன். நீயா? இல்லை, அம்மா தான் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஜிமின், நான் தான் கூப்பிட்டேன். என்ன வயன் சொல்லு. இல்லை, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு நீ எதுவும் ரீசன் சொல்ல விரும்பலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியா என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவர் கேட்டுட்ருக்காரு. அப்போ நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு, நீ வேணும்னே தானே பண்ண? என்ன, நான் என்ன பண்ணேன்? ஜிமின், சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காத. நான் எதுக்கு நடிக்க போகிறேன்? அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது? அது அது தெரியும்ல. அப்போ அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். அது வயன், அது எதுக்கு நான் அப்படி பண்ணேன்னு தெரியல, அது அப்படின்ட்டு ஒரு மாதிரி மண்டியை சொல்லிட்டுருக்காரு. அப்போ நீங்கள் இங்கே பாரு ஜிமின், உன்னோட வேலையா மற்ற பொண்ணுங்கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற வேலை வச்சுக்காத, புரிஞ்சுதா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி கோபமாக சொல்கிறீங்க. அப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அவர் அப்படியே அவங்கள ஒரு மாதிரி பார்க்க, என்ன பார்க்குற, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வேணா எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் காட்டுப்போ, உன் பின்னாடி தான் ஏகப்பட்ட பொண்ணுங்க சுற்றிட்டு இருக்காங்கல்ல, போ அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சொல்லிட. அப்போ ஜிமினுக்கு கடுப்பாயிடுச்சு. அவர் எப்போவுமே கோவப்பட்டதே இல்லை, ஆனால் இந்த வாட்டி, வயன் நீ என்ன பேசுகிற, உனக்கு தெரிஞ்சுதா பேசுகிறியா, தயவு செஞ்சு இப்படி பேசிகிட்டு இருக்காத, எனக்கு செம்ம கோவம் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு செம்மையாக கத்த நீங்களே பயந்து போயிட்டீங்க. அப்போ ஜிமின், இங்கே பாரு, நான் நீன்றனால மட்டும்தான் அப்படி பண்ணேன், புரிஞ்சுதா, வேறு எந்த பொண்ணாக இருந்தாலும் நான் அப்படி பண்ணியிருந்திருக்க மாட்டேன், நீன்றனால மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த ரூமை விட்டு டபான்னு டோரை சாத்திட்டு கிளம்பிட்டாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. எங்கிட்ட ஜிமின் அப்படியே கீழே வந்தவர், அவருக்கு நீங்கள் சொன்ன வார்த்தை ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் எல்லா பொண்ணுங்கிட்டையும் அப்படி தான் நடந்துப்ப அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்கள்ல, அதனால தான் அவருக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சு. அதனால தான் அவர் ஒரு மாதிரி கோமா பேசிட்டு அப்படியே கீழே வராரு. கீழே வரும்போதே இல்லை வயன்கிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அவரோட அம்மா, என்னடா வயனுக்கு ஆயில் தேய்ச்சி விட்டியா? அது வந்துமா, இல்லையா, ஏண்டா? இல்லைம்மா, அவன் மறுபடியும் பெட்லேருந்து கீழே விழுந்துட்டா. ஏன்னா ஜிமின், அது நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க, பாவம் ரொம்ப வழியில் இருக்கா போல், போய் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல. அப்போ ஜிமினோட அம்மா, என்னடா இப்படி பண்ணுற, நீ இருக்கியே அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவங்க அப்படியே அவங்க ரூமுக்கு தான் ஓடி வந்துட்டுருக்காங்க. எங்கிட்ட ஜிமின் ஏன் அப்படி சொல்லியிருப்பாருன்னா, உங்களுக்கு மருந்து தேய்ச்சி விட்டார் தான், ஆனால் உங்கள் வலி சரியாக போச்சா என்ன அப்படின்ட்டு அவருக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால தான் ஒரு வாட்டி அவரோட அம்மா போய் செக் பண்ணிட்டா நல்லது அப்படின்றனால தான் அப்படி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு. என்கிட்ட நீங்கள் இன்னும் அதே ஷாக்கில் தான் நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா ஜிமின் இதுக்கு முன்னாடி இப்படி உங்ககிட்ட பேசினதே கிடையாதா, அதனால தான் ஒரு மாதிரி ஷாக்கில் நின்றுட்டுருக்கேன். அப்போ ஜிமினோட அம்மா வந்துட்டு, வயன் நீ ஓகே தானே, மறுபடியும் பெட்லேருந்து கீழே வந்துட்டியா? ஆமாத்த. என்னடி ஆமான்ற, வலிக்குதா அப்படின்ட்டு அவங்க முதுகில் அப்படியே கை வச்சு பார்த்துட்ருக்காங்க. இல்லாத்த, நான் நல்லா தான் இருக்கேன், அதான் ஜிமின் தேய்ச்சி விட்டானே, அவன் என்னமோ உனக்கு எந்த மசாஜும் பண்ணி விடல, உனக்கு எதுவுமே பண்ணி விடலன்னு சொன்னான், நீ மறுபடியும் கீழே விழுந்துட்டனாலாம் சொன்னான்.
அது ஜிமின் மருந்து தேய்ச்சி விட்டான், கொஞ்ச நேரத்துலேயே சரியாக போயிடுச்சு. ஓ அப்படியா, எனக்கு தெரியும். அவன் தான் எப்போவுமே எனக்கு கால் வலினா மசாஜ் எல்லாம் பண்ணி விடுவான், நல்லா பண்ணி விடுவான் தெரியுமா, அதனால தான் உனக்கும் பண்ணி விட சொன்னேன். எனக்கு தெரியும் என்னோட பையனை பற்றி அப்படின்ட்டு அவங்க நல்லா சிரிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படியே லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுட்டே வயன், என்னத்த நீயும் அவனும் ஹாப்பியாக தானே இருக்கீங்க? ஆமாம், அதில் என்ன இருக்குது? ஓ சரி, அப்போனா இங்கே திரும்ப. ஏன் திரும்ப வயன் அப்படின்ட்டு உங்களுக்கு திருப்பி அவங்க முதுகு பின்னாடிலேருந்து 2 டிக்கெட் எடுக்கிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. இங்கே பாரு, கிட்டத்தட்ட தான் உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, இருந்தாலும் உங்கள் 2 பேரும் ஹனிமூன் அனுப்பி வைக்கணும்ல, அதனால தான் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே பிளான் பண்ணிட்டோம். நீங்கள் 2 பேரும் அப்படியே போய் ஜாலியாக இருந்துட்டு வருவீங்கல்ல, அதனால தான் உங்கள் 2 பேருக்கும் மால்தீவ்ஸ்க்கு 2 டிக்கெட் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல, நீங்கள் அப்படியே அந்த டிக்கெட்டை வாங்கி தான் ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. அத்தை நிஜமாவா, மால்தீவ்ஸ்க்கா? ஆமாம் வயன், அங்கே தான். அத்தை எனக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா அங்கே போகணுன்னு. தேங்க்யூ அத்தை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவங்கள ஹக் பண்ணுறீங்க, அவங்களும் சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் மறுபடியும் அவங்க ரூமுக்கு வரவே இல்லை. நைட்டு கூட ஆயிடுச்சு, டின்னருக்கு கூட அவர் வரவே இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி நான் பேசினனால தான் அவன் கோச்சிக்கிட்டானோ, ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சோ அப்படின்ட்டு ஜிமினை நினச்சிட்டே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கிட்ட ஜிமின் லேட் நைட் தான் வீட்டுக்கு வராரு. பார்த்தாலே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. அவர் அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. அவர் என்னமோ நீங்கள் தூங்கியிருப்பீங்க அப்படின்னு நினச்சி தான் வராரு. பார்த்தா நீங்கள் அங்கே தான் பெட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வரதையும் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் உங்களை கண்டுக்காமல் அப்படியே நடந்து போக, அப்போ நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு வந்து ஜிமின், அப்போ ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறாரு. சாரி ஜிமின், நான் அப்படி பேசியிருக்க கூடாது தான், ஐம் சாரி, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு ஜிமின் அப்படின்னு சொல்ல, அப்போ ஜிமின் அப்படியே திரும்பி உங்களை ஒரு மாதிரி சைடு லுக் கொடுக்குறாரு. சாரி, நான் மனசார தான் சாரி கேட்குறேன், நான் அப்படி பேசிக்க கூடாது தான், ஐ எம் சாரி அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, அப்போ ஜிமின் கண்டுக்காமல் போகிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே போய் அவர் கையை பிடிச்சி, உன்கிட்ட தான் பேசுகிறேன், நான் தான் சாரி சொல்கிறேன்ல, நான் மன்னிச்சிடலாம் தானே. சாரி, நான் இதுக்கப்புறம் இப்படிலாம் பேச மாட்டேன் ஜிமின். நீ எப்போவுமே பொண்ணுங்க கூட க்ளோஸாக இருப்பல்ல, அவங்கக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுவ, அதனால தான் நீ என்கிட்டயும் அப்படி நடந்துக்கிறியோன்னு நினச்சேன். இது ஆக்சிடெண்ட் தான், நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காண்டி இது ஏதோ பேசிகிட்ருக்க. அப்போ ஜிமின் அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அமைதியாக அவரை தான் பார்க்குறீங்க. அவரை பார்க்கவே ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு அவரை பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஜிமினை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஸோ அதனால தான் நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்க, என்ன சொல்லுவானோ அப்படின்ற மாதிரி. அப்போ ஜிமின் அப்படியே 2 ஸ்டெப் எடுத்து வச்சு உங்ககிட்ட வந்து, இங்கே பாரு, நான் நீன்றனால மட்டும்தான் அப்படி நடந்துக்கிட்டேன், புரிஞ்சுதா? வேறு பொண்ணுக்கிட்ட அப்படி நடந்துக்கணுன்னு நான் என்றைக்குமே யோசிச்சதே இல்லை. அதுவும் இல்லாமல் நான் கட்டின தாலி இன்னும் உன் கழுத்தில் தான் இருக்குது, புரியுதில்ல? நான் அதை வேணும்னே தான் பண்ணேன். அப்போ நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. வேணும்னே பண்ணியா? ஆனால் இது ஒரு மாதிரி ஃபேக் மேரேஜ் தானே அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, அப்போ ஜிமின் அப்படியே உங்கள் முதுகில் கை வச்சு அவர்கிட்ட இழுத்து உங்களை ஹக் பண்ணுற மாதிரி நிற்க வைக்க, நீங்கள் அப்படியே அவரை ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. இங்கே பாரு, எல்லாருக்கும் முன்னாடி தான் உங்கள் கழுத்தில் உண்மையான தாலி தான் கட்டினேன், அது எப்படி ஃபேக் மேரேஜ் ஆகும்? அதுவும் இல்லாமல் மேரேஜ்க்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்தானே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜிமின், அந்த மாதிரி நான் கிடையாது இப்போது. அப்போ இருந்த ஃபீலிங்ஸ் எனக்கு இப்போ டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. உனக்கு அது தோணலையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களை கொஷனோட பார்த்து கேட்க, நீங்கள் அப்படியே அவரை ஒரு மாதிரி சீரியஸாக தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் உண்மையாகவே பேசிகிட்ருக்காருல, ஒரு மாதிரி சீரியஸாக பேசிகிட்ருக்காருல, அதை தான் நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாக கேட்டுட்ருக்கீங்க. அப்போ அவர் சத்தமாக சிரிச்சுட்டு, ஏ வயன், நான் பேசினதெல்லாம் உண்மை நினச்சிட்டு தானே அப்படின்ட்டு சத்தம் போட்டு சிரிக்கிறாரு. அப்போ உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அடப்பாவி, இவ்வளோ நேரமாக நீ உண்மையாக பேசிகிட்டு இருக்கியோன்னு நான் எவ்வளோ சீரியஸாக கேட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? அப்போ இவ்வளோ நேரமாக நடிச்சிட்டு இருந்தியா நீ அப்படின்ட்டு அப்படியே அவரை போட்டு செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன் வலிக்குதுடி, உன் கை என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்ருக்க. நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன், நீ பாரு என்னை வச்சு விளாட்றல அப்படின்ட்டு அவரை செம்மையாக அடிக்கிறீங்க. உங்கள் கண்ணே ஒரு மாதிரி கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ அவர் உங்கள் 2 கையும் பிடிச்சி உங்களை அப்படியே பார்த்து, இங்கே பாரு, நான் இதை ஜோக்காக ஒன்றும் சொல்லலை, நான் உண்மையாகவே தான் மீன் பண்ணி தான் சொன்னேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்கள் கண்ணை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல, நீங்கள் அப்படியே அவரை தான் அமைதியாக பார்க்குறீங்க.
ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ரூமில் உங்கள் பெட்டில் நீங்கள் 2 பேரும் எப்போதும் போல் முதுக காட்டி தான் அங்கிட்ட ஒருத்தர் இங்கிட்ட ஒருத்தர் அப்படின்ட்டு படுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக நீங்கள் 2 பேரும் இப்போது அந்த மால்தீவ்ஸ் ட்ரிப்புக்கு ஹனிமூனு கிளம்புறதுக்காண்டி தான் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்போது ஜிம்னோட அம்மா அப்பா ஓகே 2 பேரும் ஹாப்பியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் வழி அனுப்பி வைக்க நீங்களும் ஜிம்னுமே ஒன்றாவே போகிறீங்க. அதுவும் நீங்கள் 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் போகிறீங்க. உங்களுக்கு மால்தீவ்ஸ் பிடிக்கும்னு ஜிம்னுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அவர் வயன் உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறோம் பாரு, நீ என்னை மேரேஜ் பண்ணலனா இதெல்லாம் நடக்குமா என்ன? நடக்கும், ஏன் நடக்காது? நான் வேறு யாரையாச்சும் மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா கன்ஃபார்ம் நான் இங்கெல்லாம் வந்திருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல ஜிம்மன் அதெல்லாம் சும்மா போய் சொல்லாத, நீ என் கூட மட்டும்தான் இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் இப்போ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு புரியாமையே அவரை ஃபாலோ பண்ணிட்டே போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் மால்தீவ்ஸும் வந்து சேர்ந்துற ஃபஸ்ட்டு உங்களோட ரூமுக்கு தான் போகிறீங்க. ரூமுக்கு போனால் அது நல்லா அழகாக இருக்குது, ரொம்ப பெரிய பெட்டெல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தோன்னே ஜிமின் இங்கே பாரு நம்ம வீட்டில் இருக்கிறவரை எவ்வளோ பெரிய பெட்டுன்னு. ஆமாம் வயன், டெக்கரேஷன்லாம் பாரு, ஃப்ளவரெல்லாம் போட்டு செம்ம அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது நம்மளோட ஹனிமூன் பெட் இல்லை, அதனால தான் அப்படின்ட்டு ஜிமின் சிரிச்சிட்டே சொல்ல நீங்கள் ஜிமன் அப்படின்ட்டு ஜிம்னை பார்த்து முறைக்கிறீங்க. அவர் உங்களை கொஞ்சம் கூட கண்டுக்காம அப்படியே போய் அந்த பெட் மேலே இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படியே கிளச்சி விட்டுட்டு அப்படியே நல்லா படுத்து உருண்டுட்டு இருக்காரு. ஜிமன் அது எவ்வளோ அழகாக இருக்குது, ஏன் அப்படி கிளைக்கிற? அது கிளைக்கிறதுக்கு தான் அவன் போட்டிருக்காங்க அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் இவன் திருந்த மாட்டான் அப்படின்ற மாதிரி உங்கள் திங்ஸ் எல்லாம் போய் பத்திரமா ஒரு இடத்துல வைக்கிறீங்க. அப்போ ஜிமின் வயன் நீ படுத்து பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு, இந்த பெட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது வயன், அதுவும் ஸ்மெல்லு செம்மையாக வருது பாரு அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல நீங்கள் போ ஜிமின் நான் வரல, ஏய் வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்க நீங்களும் அப்படியே அவர் பக்கத்துலேயே விழுந்துட்டீங்க. அதோ ஒரு கை மேலேயே நீங்கள் விழுக. வயன் இருந்தாலும் நீ ரொம்ப வெயிட்டாக தான் இருக்க, போ ஜிமன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே முக்க வச்சுக்கிறீங்க. அவரும் சிரிச்சுக்கிட்டே வயன் சொல்லு ஜிமன் இங்கிட்ட திரும்ப வயன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே அவர் பக்கம் திருப்ப அவரும் உங்களை பார்த்த மாதிரி தான் படுத்துட்டு இருக்காரு. வயன் என்ன நாம் இந்த பெட்டில் ஒன்றா படுத்துருக்கோம். ஆமாம் இதில் என்ன இருக்குது? இல்லை நம்ம 2 பேருக்கும் நடுவில் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி உனக்கு தெரியல அப்படின்ட்டு கேட்க நீங்கள் அப்படியே அவரை தான் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்க அப்படியே 2 பேருக்குள்ள ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அப்போன்னு பார்த்து உங்களோட ஐ கான்டாக்டை கெடுக்கிற மாதிரி காலிங் பெல் சவுண்ட் கேட்க அப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ரியாலிட்டிக்கு வந்து அவரை ஃபேஸ் பண்ண முடியல. நீங்கள் அங்கே யாரோ காலிங் பெல் தட்டுறாங்க, நான் போய் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவரோட ஃபேஸை பார்த்து பேசாமல் நீங்கள் அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ ஜிம்மனும் ஒரு மாதிரி எந்திரிச்சு உட்கார்றாரு. அப்போ டோர் ஓப்பன் பண்ணால் அங்கே மேம் இவர் தான் அவங்களோட கைடு, ஸோ அப்பாயின்மெண்ட் பிரகாரம் இவர் தான் அவங்கள இதுக்கப்புறம் எல்லாத்தையும் கைட் பண்ணுவார். ஓ அப்படியா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த கைடு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கா அவங்கள பார்த்து. உங்களுக்கு யாராவது பைத்தியக்காரன்ற மாதிரி தான் இருக்குது அவனை பார்க்கும்போது. அப்போது அந்த பொண்ணும் சரி மேம் உங்களுக்கு எதாச்சும் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அப்படியே விட்டு கிளம்பிட. அப்போ அந்த கைடு ஹாய் மேம் உங்களுக்கு எதாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு உங்ககிட்ட ஃப்ளோட் போட ஆரம்பிச்சிட்டான். அப்போ நீங்கள் ஓ அப்படியா நாங்கள் வெளில போகும்போது உங்களுக்கு கால் பண்ணுறோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு நீங்கள் அந்த கைடை கிளப்பி விட தான் பார்க்குறீங்க. பட் அவன் கேட்காம என்ன மேம் நீங்கள் உங்கள் நம்பரே என்கிட்ட இல்லை, உங்கள் நம்பர் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி வளைஞ்சிட்டே இருக்கான். அப்போ ஜிமின் வந்து உங்கள் தோல் மேலே கையை போட நீங்கள் அப்படியே திரும்பி ஜிம்னை தான் பார்க்குறீங்க. இங்கே பாரு எனக்கு கைடெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எங்கள் 2 பேருக்குமே எங்கே போகணும்னு தெரியும், கூகுள் மேப்பு அதுக்கு தான் இருக்குது, நான் கூகுள் மேப்பை பார்த்து எங்கே இருந்தாலும் போய்க்கிறோம், நீ கிளம்பு எனக்கு கைடெல்லாம் வேணாம். என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் 2 பேர் நியூ மேரிட் கப்பல், இப்போ தான் இங்கே வந்திருக்கீங்க உங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண, அதனால நீங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணுற வேலையை மட்டும் பார்த்துக்கோங்க, உங்கள் 2 பேரும் கைட் பண்ணுறது என்னோட வேலை அப்படின்ட்டு உங்களை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி சொல்ல. அப்போ ஜிமின் ஒன்றும் தேவையில்ல மூடிட்டு கிளம்பு. என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, நான் அப்படி தாண்டா பேசுவேன் கிளம்பு அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களை அப்படியே உள்ளே இழுத்துட்டு வந்துட்டாரு. நீங்கள் ஏன் ஜிமின் அப்படி பேசினேன், அவனை பார்த்தா தெரில, அவன் பாரு எப்படி ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் கிட்டேன்னு. அவன் ஃப்ளோட் பண்ணுறான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது, அவனை பார்த்தாலே நல்லா தெரியுதே அப்படின்னு ஜிமின் ஒரு மாதிரி கோபமாக சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் அதானே நீயும் அதே மாதிரி தானே எல்லா பொண்ணுங்கிட்ட ஃப்ளோட் பண்ணுவ, அதனால தான் உன்னை மாதிரி ஆளுங்களை பார்த்தோன்னே நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி குளிக்கிறதுக்காண்டி உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாஷ்ரூம்குள்ளே போயிட்டீங்க. அப்போ ஜிமின் இதுதான் சாக்குன்னு வேணும்னே என்ன இப்படி டீஸ் பண்ணுறல வயன்,
உனக்கு இருக்கு இரு அப்படின்ட்டு அவர் ரொம்ப மைண்ட்லேயே யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆக இப்போ நீங்கள் 2 பேரும் பீச் சைடில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. அங்கே பீச்சு செம்ம அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்னோட கண்ணு வேற எங்கேயோ இருக்குது. நீங்கள் அப்படியே ஜிம்னை பார்க்க அப்போ அவர் எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரா? இவன் எங்கே பார்க்குறான் அப்படின்ட்டு நீங்களும் திரும்பி பார்த்தா அங்கே நிறையா பொண்ணுங்க ஒரு மாதிரி ஸ்மால் ட்ரெஸ் போட்டுட்டு அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா 2 பீஸ் ட்ரெஸ் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே செம்ம கோவமாக திரும்பி ஜிம்னை தான் முறைக்கிறீங்க. அப்போ ஜிமின் அது கூட கண்டுக்காம அங்கேயே தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் அவர் ஃபேஸ்க்கு முன்னாடி வந்து மறைச்சி நிற்க, ஏய் என்ன எங்கே பார்த்துட்ருக்க? அது இந்தோ அங்கே தான். எவ்வளோ தைரியம், ஏன் முன்னாடியே தைரியமாக பேசிகிட்டு இருக்கியா ஜிமின்? நீ உனக்கு வெக்கமா இல்லை? மற்ற பொண்ணுங்களை இப்படி பார்க்குற? பொண்ணுங்களா? பொண்ணுங்களை நான் எங்கே வயன்னு பார்த்தேன்? பின்ன இவ்வளோ நேரமாக யாரை பார்த்துட்டு இருந்த? இந்தோ அங்கே தான். சும்மா நடிக்காத. அங்கே அந்த பொண்ணுங்களை தவிர வேறு யாருமே இல்லை. நீ இதுக்காண்டி தானே ஃபஸ்ட்டு பீச்சுக்கு கூப்பிட்டு வந்த, இப்போ தான் தெரியுது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க. அப்போ திடீர்னு ஜிமின் பார்த்த சைட்லேருந்து ஏதோ ட்ரம் வாசிக்கிற சத்தமாக கேட்டுட்ருக்கு. நீங்கள் அப்படியே அங்கே பாருவயன் அப்படின்ட்டு உங்களை திருப்பி காமிக்க அங்கே பார்த்தா நிறைய பேர் ட்ரம்மை வாசிக்கிட்டே அப்படியே அந்த பீச்சை சுற்றி தான் ஏதோ ஊர்வலம் மாதிரி போயிட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க என்னடா இது அப்படின்ட்டு. அப்போ ஜிமின் உனக்கு தெரியுமா, இந்த மால்தீவ்ஸில் இந்த மாதிரி ட்ரம் அடித்து செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் செம்ம கிராண்டாக பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு மாதிரி ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி. அண்ட் நிறையா பேர் இங்கே டூரிஸ்ட் வருவாங்களே அவங்க கூட இந்த ட்ரம் ஊர்வலத்தில் அப்படியே போய் சேர்ந்துப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. இது செம்மையாக இருக்கும் வயன், அதனால தான் நான் அவ்வளோ நேரமாக அங்கே பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல உங்களுக்கு அதை நம்ப முடியல. திரும்பி சந்தேகமாக ஜிமினை பார்க்க அவர் ஒரு மாதிரி முழிச்சிட்டு, என்ன வயன் நான் நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல நீங்களும் அதுக்கப்புறம் எதுவும் கேட்கல. அப்போ ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி வா வா நாமளே உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஜிமின் வேணாம், அப்புறம் நைட் ஆகிடும். நைட்டில் தான் வயன் நீங்கள் செம்மையாக இருக்கும், சொன்னால் கேளு அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக நீங்களும் அவர் கூடயே ஓடிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே டைம் எல்லாம் ஸ்கிப் ஆக இப்போ அப்படியே நைட் டைம் ஆகுது. ஸோ அந்த ஊர்வலமும் அப்படியே முடியுது. ஆனால் அங்கே நைட் பார்ட்டின்னு இன்னொன்று ஸ்டார்ட் ஆக ஜிமின் வயன் அங்கே பாரு நைட் பார்ட்டி நடந்துட்டுருக்கு, இதுவும் ஃபேமஸ் தெரியுமா? இங்கே கப்புள்ஸ் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க அண்ட் சிங்கிள்ஸாக இருக்கவங்களும் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. டோட்டலாக இங்கே டூரிஸ்ட் யாரெல்லாம் வருவாங்களோ அவங்க எல்லோரும் கம்பல்சரி இங்கே வந்திருப்பாங்க தெரியுமா? ஏன் வராங்க? நீ வா, உனக்கு பார்த்தா தான் தெரியும், சொன்னாலும் தெரியாது அப்படின்ட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு அந்த குரூப்போட ஜிமின் போய் சேர்ந்துக்க. அங்கே எல்லா கப்புள்ஸும் இங்கே இருக்கீங்க போல். சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம டான்ஸ் பார்ட்டிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்ட்டு அங்கே இருக்க ஹோஸ்ட் சொல்ல அப்போது எல்லாரும் அப்படியே குத்துக்குலமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி ஃபஸ்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லோரும் ஃபஸ்ட் ட்ரிங்க்ஸ் எடுங்க அப்படின்ட்டு சொல்ல ட்ரிங்க்ஸா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. வயன் நல்லாயிருக்கும் குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் நீங்கள் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் அமைதியாக தான் இருக்கீங்க. சரி இந்தா ஜூஸ் ஆச்சும் குடி அப்படின்ட்டு ஜூஸ் எடுத்து ஜிமின் கொடுக்க நீங்களும் ஜூஸ் குடிச்சிட்ருக்கீங்க. அப்போது அங்கே சரி ஓகே எல்லோரும் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு மியூசிக் ஸ்டார்ட் பண்ணால் எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. பட் உங்களையும் ஜிமினையும் தவிர. அப்போ அங்கே இருக்க ஹோஸ்ட் உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு, ஹே நீங்கள் 2 பேரும் என்ன டூரிஸ்ட்டாக வந்தீங்களா? ஆமாம். நீங்கள் 2 பேர் யார்? அது அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல வரதுக்கு முன்னாடி நீங்கள் அது வந்து நானும் இவனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? நியூ மேரிட் கப்புள் போல் அப்படின்ட்டு அவனே பார்த்து கெஸ் பண்ணுறான். நீங்களும் ஆமான்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே நீங்கள் 2 பேரும் ஏன் டான்ஸ் ஆடாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு அவன் கேட்டுட்ருக்கான். அப்போ ஜிமின் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா போன வாட்டி நீங்கள் எல்லாருக்கிட்ட இருந்தோம் நீங்கள் 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டு மறைச்சிருப்பீங்கள்ல, அதான் ரீயூனியன் அன்னைக்கு வேணாம் ஜிமின் சொல்லாத அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி நீங்களே எல்லாருக்கும் முன்னாடியே சொல்கிறீங்க. ஸோ அதனால தான் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அவங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் டான்ஸா இல்லை அதெல்லாம் வராது அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அந்த ஹோஸ்ட் அப்படியே ஜிமின் பக்கம் திரும்ப. அப்போ ஜிமின் என்னையும் பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை ப்ரோ உங்களை பார்த்தா நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் டான்ஸ் ஆட தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஒய்ஃப் தான் டான்ஸ் ஆட தெரிலன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறது. நானா? நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுவீங்க தானே? ஆடுவேன். சரி அப்புறம் என்ன, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்போ நீங்கள் அப்படியே ஜிம்னை பார்க்க ஜிமின் உங்களை கண்டுக்காமல் அங்கே நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க அண்ட் நிறையா பேர் பொண்ணுங்க பசங்க அப்படின்னு நின்று பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அங்கே தான் ஜிமின் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கூட இவனா கூட டான்ஸ் ஆட போகிறான், வேறு யாராச்சும் பொண்ணை பார்த்து எப்படி ஃப்ளோட் பண்ணலாம் தான் இவன் பார்த்துட்ருப்பான் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஒரு மாதிரி கையை கட்டி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின்
என்ன வயன் சொன்னா அது கேட்கலையா வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி ஜிமினி இழுத்துட்டு போக நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. அப்போ ஜிமினும் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையை அப்படியே உங்கள் வெஸ்ட்டில் போட்டு அப்படியே ஸ்மூத்தாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. நீங்கள் அவரே ஷாக் ஆகிட்டு பார்க்க இப்போ ஏன் என்ன இப்படி பார்க்குற? இல்லை ஜிமின், நான் கூட வேறு யாரோ பொண்ணை தான் நீ சூஸ் பண்ணி டான்ஸ் ஆடுவியோன்னு நினச்சேன். நான் இதுக்கு வேறு பொண்ணை சூஸ் பண்ணணும் நீ இருக்கும்போது? போதும் ரொம்ப நடிக்காத. அந்த பார்ட்டியில் நீ அந்த எம்மி பொண்ணை தானே கூப்பிட்டு போய் டான்ஸ் ஆடின அப்படின்ட்டு நீங்கள் கேட்க அப்போ ஜிமின் எல்லாம் அது ஒன்னால தான். என்னாலையா? இப்போ எதுக்கு ஏமலை பள்ளியை போடுற? நீ தான் எல்லாருக்கும் முன்னாடியும் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்ல வேணான்னு. அதனால தான் இப்போ நானும் நீனும் ஒன்றா டான்ஸ் ஆடினா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நம்ம 2 பேருக்குள்ளே ஏதோ இருக்குன்னு. அதனால தான் உன்னை விட்டு நான் அந்த எம்மி பொண்ணை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல. சரி, அப்போ எதுக்கு இப்போ என்ன சூஸ் பண்ண? இப்போது நீ எல்லாருக்கும் முன்னாடியும் நீ என்னோட ஒய்ஃப் அண்ட் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னேன். அதனால தான் நானும் உன்னை பிடிச்சி இப்போ டான்ஸ் ஆடிட்டுருக்கேன் அப்படின்ட்டு கூலாக அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு அன்னைக்கு எல்லாருக்கிட்ட வந்து மறைக்கணும்னு சொன்னால்தான் இவன் நம்மளை சூஸ் பண்ணலையா? நாம் கூட தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ட்டு இப்போ தான் நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் சிரிச்சுக்கிட்டே ஜிமின் கூட செம்மையாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அப்படியே டான்ஸ் போயிட்டுருக்க திடீர்னு சாங் ஸ்டாப் ஆகுது. அப்போ எல்லாருமே அப்படியே அந்த பிளேஸை விட்டு அப்படியே வேலைக்கு போய் நிற்கிறாங்க. அப்போ சென்டரில் நீங்களும் ஜிம்னும் மட்டும்தான் 2 பேர் நின்றுட்டுருக்கீங்க ஒன்றுமே புரியாமல். எதுக்கு இவங்கெல்லாம் அப்படியே வேலைக்கு போயிட்டாங்க, நம்ம மட்டும் இதுக்கு சென்ட்ரல் நிற்கிறோம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் புரியாமல் பார்த்துட்ருக்க. அப்போ அந்த ஹோஸ்ட், ஓகே இன்றைக்கி நீங்கள் 2 பேர் தான் செலக்டட் கப்பல். என்ன செலக்டட் கப்பலா? என்ன சொல்கிறீங்க புரியல அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும் இப்போது ஒரு டேர் பண்ணி ஆகணும். டேரா? என்ன டேர்? அதை இந்த க்ரௌட் சொல்லுவாங்க அப்படின்ட்டு அந்த ஹோஸ்ட், என்ன க்ரௌட் என்ன டேர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கத்தி கேட்குறான். அப்போ க்ரௌடில் இருக்கவங்க எல்லாரும் கிஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் என்ன கிஸ்ஸா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. அந்த ஹோஸ்ட், கேட்டுச்சுல 2 பேரும் கிஸ் பண்ணுங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அது எப்படி எல்லாருக்கும் முன்னாடியே பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்க, ஜிமினும் என்ன இதெல்லாம் பண்ண முடியாது, சாரி. என்ன ப்ரோ நீங்கள் இதுக்கே வைக்கப்படுறீங்க, இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணியிருப்பீங்க தானே அப்படின்னு அவன் கேட்க. அப்போ உங்கள் 2 பேருக்கும் அன்றைக்கி ஆக்சிடெண்ட்டாக கிஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அதுதான் ஞாபகம் வருது. ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்கீங்க 2 பேரும். அப்போது என்ன இப்போ நீங்கள் கிஸ் பண்ணலன்னா அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் தான் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல. அப்போ நீங்கள் 2 பேரும் அதுக்கு இதே பெட்ரு, சரி ஓகே நாங்கள் 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டீங்க. ஸோ அவரும் நீங்கள் 2 பேர் இருந்தாலும் ரொம்ப தான் அப்படின்ற மாதிரி அந்த ஹோஸ்ட்டும் 2 பெரிய கிளாஸ் 2லேயுமே அப்படியே ட்ரிங்க்ஸு அப்படியே ஊற்றி எடுத்துகிட்டு வரான். உங்களுக்கு பார்த்துக்கிட்டே ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்கல்ல, ஸோ அதனால் அப்படியே பார்க்க. அப்போ ஜிமின், நீங்கள் இதுக்கு பதிலாக வைன் எடுத்துகிட்டு வரலாம்ல? இல்லை அதெல்லாம் முடியாது, டேர்னா டேர் தான், உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்று கிஸ் பண்ணுங்கள் இல்லைனா இந்த ட்ரிங்க்ஸை ஒரே கல்ப்பில் அடித்து முடிச்சிருங்க அப்படின்ட்டு சொல்ல. நீங்கள் 2 பேரும் அப்படியே நம்ம பார்க்குறீங்க. வயன் உனக்கு ஓகேனா சொல்லு, இல்லைனா அதையும் நானே ட்ரிங்க் பண்ணுறேன். இல்லை ஜிமின், ஒன்றே பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது, 2த்தையும் சேர்த்து ட்ரிங்க் பண்ணனா அவ்வளோதான், நீ நெக்ஸ்ட் சீனில் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல. ஜிமினும் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. இட்ஸ் ஓகே அப்படின்னு நீங்கள் அப்படியே எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க கண்ணை மூடிக்கிட்டு. ஜிமினும் உங்களுக்கு அப்படியே காம்படேட் பண்ணுற மாதிரி 2 பேரும் குடிச்சிடுறீங்க. ஸோ அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே கீழே வைக்க கொஞ்ச நேரத்தில் உங்கள் 2 பேருக்கும் போதை தலையேற 2 பேருக்கும் என்ன நடக்குதுன்னே தெரில, ஒரு மாதிரி எல்லாம் பிளர்ராக இருக்குது. ஸோ அப்படியே தான் அந்த சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி உங்களுக்கு தலை வலிக்குது. ஸோ ஒரு மாதிரி தலையில் கை வச்சுக்கிட்டு தான் அப்படியே எந்திரிக்கிறீங்க. பார்த்தா நீங்கள் அவங்களோட ரூமில் தான் இருக்கீங்க. நான் எப்போ ரூமுக்கு வந்தேன், நானும் ஜிமினும் அங்கே ட்ரிங்க்ஸ் தானே பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் பிளர்ராச்சு, என்ன நடந்திருக்கோம், எப்படி கரெக்டாக நாங்கள் ரூமில் வந்திருப்போம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தா ஜிமின் அங்கே தான் படுத்திருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் ஃபுல்லு ட்ரெஸ்ஸே எல்லாம் படுத்திருக்க. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜிமின் என்னடா இப்படி படுத்திருக்க அப்படின்ட்டு ஜிமினை போட்டு நீங்கள் அடிக்க. ஜிமினும் அப்படியே எந்திரிச்சிட்டு, என்ன வயன் ஏன் எனக்கு இப்படி தலை வலிக்குது? எல்லாம் நேற்று நம்ம 2 பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் அதனால தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஓ அப்படியா அப்படின்ட்டு ஜிமினிக்குன்னா போதை தெரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன ஜிமின் நீ கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ட்ரெஸ் போடாமல் படுத்துட்டு இருக்க, அதுவும் ஏன் பக்கத்தில் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் விலகி போக. அப்போ ஜிமின் அப்படியே அவரோட பெட்ஷீட்டை தூக்கி பார்க்குறாரு. பார்த்தா நிஜமாவே அவர் ட்ரெஸ் போடாமல் தான் படுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போது அவர், நான் மட்டும் இல்லை நீயும் அப்படி தான் படுத்துட்ருக்க அப்படின்னு சொல்ல. நீங்கள் என்ன அப்படின்ட்டு அப்போ தான் கீழே பார்க்குறீங்க, நீங்களும் அப்படி தான் இருக்கீங்களா? அதுவும் இல்லாமல் நல்லா பெட்ஷீட்டை கவர் பண்ணியிருக்கனால தான் உங்களுக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்களும் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, ஜிமின் எப்படி ஜிமின் இது எப்படி நடந்திருக்கும்,
யார் யார் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் ஒரு மாதிரி சிரிக்க, நீங்கள் அப்படியே திரும்பி ஜிம்மினை தான் பார்க்குறீங்க. இப்போ ஏன் நீ இப்படி சிரிக்கிற? உனக்கு இன்னமா புரியல? என்ன புரியல? நீனும் நானும் தான் இப்படி படுத்திருக்கோம், அதுவும் கரெக்டாக நம்ம ரூம்குள்ளே தான் இருக்கோம். அப்போ நான் நேற்று ட்ரிங்க்ஸ் பண்ண பிறகு நம்ம 2 பேரும் ரூமுக்கு தான் வந்திருக்கோம். ரூமுக்கு வந்த பிறகு தான் போதையில் நம்ம 2 பேரும் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி இழுக்க, இல்லை இல்லை நீ போய் சொல்கிற, அப்படியெல்லாம் இருக்காது, இன்னமும் உன்னால் நம்ப முடியல, அதுதான் வயன் உண்மை. ஆனால் என்ன ஆனால் இதில் என்ன இருக்கு விடு. இதில் என்ன இருக்கா? என்ன ஜிமின் இப்படி பேசுகிற? இது நடக்கக்கூடாது. ஏன் நடக்கக்கூடாது? உனக்கு மூளை இருக்கா இல்லையா ஜிமின்? நீ சொன்னல நம்ம கொஞ்சம் நாள் டிவோர்ஸ் வாங்கிட்டு செப்பரேட்டாக நம்மளோட லைஃப்பை வாழலான்னு. உனக்கு இதெல்லாம் பிடிக்காது தானே? அப்புறம் என்ன நீ ஏதோ எதுவுமே நடக்காத மாதிரி பேசிகிட்டு இருக்க ஜிமின். இங்கே பாரு வயன், என்னோட தாலி இன்னமே உன் கழுத்தில் தான் இருக்குது. ஆமாம் இருக்குதான், அதுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, உனக்கு இன்னுமா புரியல? நான் உன்னை லவ் பண்ணுறேன் வயன். நம்ம 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறதுனால தான் இது நடந்திருக்கோம். இல்லைனா இது நடக்க எப்படி வாய்ப்பு இருக்குது சொல்லு பார்ப்போம். ஏன்னா லவ் பண்ணுறியா? ஏன் நீ என்னை லவ் பண்ணலையா என்ன? நான் உன்னை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி முழிக்க, எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. நானுமே உன்னை ஒன் சைடெல்லாம் லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அது புரியறதுக்கு தான் எனக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. உன்னை மேரேஜ் பண்ணுற வரையுமே எனக்கு உன் மேலே லவ் இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் அன்றைக்கி நீ நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆனதை எல்லாருக்கிட்டேருந்து மறைச்ச. அப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. அதே மாதிரி நீ அந்த பையன் கூட போய் டான்ஸ் ஆடின, அப்போது எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. அண்ட் இந்த கைட் உங்ககிட்ட வலிஞ்சு பேசினான், அப்போல்லாம் எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா? அதுவும் இல்லாமல் நீ மற்ற பொண்ணுங்கிட்ட இப்படி தான் நடந்துப்பேன்னு என்னை பார்த்து சொன்னியே, அப்போ எனக்கு என்ன அறியாமே அவ்வளோ கோவம் வந்துச்சு. ஏன்னா நீ அந்த வார்த்தையை சொன்னனால மட்டும்தான். மற்றவங்க யாரும் அந்த வார்த்தையை சொன்னால் எனக்கு அவ்வளோவா கோவமே வந்திருக்காது. ஆனால் நீ சொன்னனால மட்டும்தான் எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. அப்போ தான் அன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன்னை எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. அதனால தான் இந்த மால்தீவ்ஸில் எப்படியாச்சும் என்னோட லவ்வை உன்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணலன்னு தான் உன் கூட நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ எப்படியோ உங்ககிட்ட லவ்வை சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம். இது என்னை பொறுத்தவரையுமே ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி உங்களை பார்த்து சீரியஸாக சொல்ல. அப்போ நீங்கள் ஜிமின் நீ ஒன்றும் விளாடல தானே? என்னை பார்த்தா உனக்கு என்ன விளாடுற மாதிரி தெரியுதா? யாராச்சும் இந்த விஷயத்தில் விளாடுவாங்களா வயன்? இல்லை நீ பண்ணுவ, அதனால்தான். அப்போ ஜிமின் ஒரு மாதிரி முறைக்க, ஓகே நான் ஒத்துக்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் தான், நீயும் நான் லவ் பண்ணுற, அதை நான் இப்போ ஒத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. அப்போ ஜிமின் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, அப்போ வா நம்ம இன்னொரு வாட்டி கான்ஷியஸில் இருக்கும் போதே இன்னொரு ரவுண்ட் போடலாம் அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே உங்களை ஹக் பண்ண வர, நீங்கள் ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தடுக்க பார்க்குறீங்க. அப்போ அவர் உங்களை அப்படியே பெட்டில் லை பண்ண வச்சு அவர் அப்படியே உங்கள் மேலே வந்து, வயன் என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்க, நீங்கள் அப்படியே ஷையில் அப்படியே சிரிக்கிறீங்க. அப்புறம் என்ன ஜிமின் அப்படியே வந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே தான் ஒரு மாதிரி உங்களோட லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ நம்ம இதோடையே இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். எனக்கு தெரியும் இந்த ஒன் ஷாட் ரொம்ப லாங்காக தான் போயிருக்குன்னு. நான் இதை 30 மினிட்ஸ்லேயே முடிக்கலாம் தான் பார்த்தேன். பட் 30 மினிட்ஸில் முடித்தா ஒரு மாதிரி ஸ்டார்டிங் எண்டிங் அப்படின்ட்டு ஒரு மாதிரி லிங்கே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் லென்த்தாக, எனக்கு எப்போவுமே அப்படி தான், ஒரு விஷயத்த பண்ணால் அதை முழுசாக முடிச்சிடும். அதனால தான் கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. ஸோ அதனால் மன்னிச்சிடுங்க. இன்னொரு வாட்டிலேருந்து கொஞ்சம் ஷார்ட் டியூரேஷனில் போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய வீடியோ போட்டதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட ரிவார்டே கிடைக்காத மாதிரி ஆகிடும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாகவுமே இருக்கும். அதுவும் இல்லாமல் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு என்னோடய வீடியோ சஜஸ்ட் ஆகும். ஸோ ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களை நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் பாய்.